எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய வாய்ஸ் கேக்குதானே? நாங்க தொடங்குவோம். சார். நாங்க இன்னைக்கு தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி தெரியும். அந்த ஞாபகம் இருக்கு தானே உங்களுக்கு? நான் நேற்று சொன்ன விஷயம், அந்த 7 மார்க்ஸுக்குரிய விடயங்களை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக டிஸ்கஷனை செய்ய வேணும். என்ன, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், 25 மார்க்ஸுக்குரிய வினாக்கள் அதுல இருக்குது. அந்த 25 புள்ளிகளுக்குரிய நேர்முக பரீட்சை உங்களுக்கு இடம்பெறும். அதுல வந்து வாய்மொழி மூலமான நேர்முக பரீட்சை. அதுல வந்து நாங்கள் நேற்று பேசிக்கொண்ட மாதிரி இந்த கற்றல் கற்பித்தல் செயல்முறை அறிவு 7 புள்ளி, அடுத்தது கேஸ் ஸ்டடி, இந்த ரெண்டையும் நாங்கள் பார்ப்போம். கற்றல் கற்பித்தல் செயல்முறை தொடர்பான அறிவுல கொஞ்சம் தொடங்கிட்டு ஒரு கேஸ் ஸ்டடியை நாங்கள் எடுத்து பார்ப்போம். தர்க்க ரீதியாக எப்படி பிரச்சனை தீர்க்கிற ஆற்றலை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய நாங்கள் எஸ்எல்இஎஸ் எக்ஸாமுக்கு எழுதுற மாதிரி பெரிய நீண்டதொரு கேஸ் ஸ்டடி சம்பவ கற்கை வேற ஆறு சின்ன சின்ன ஒரு 4 வரியில 3 வரியில ஒரு 5 வரியில குறைஞ்சதாவது வேற வந்தாலும் அதை வச்சுக்கொண்டு நீங்க எப்படி பதிலளிக்க வேணும். உங்களுடைய இந்த பதவி இந்த பொறுப்புக்கு பொருத்தமான பகுப்பாய்வு திறனை நீங்க முன்வைக்க வேணும். சரிதானே? அப்ப நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு கற்ற கற்பித்தல் செயல்முறை தொடர்பான அறிவை வந்து நாங்கள் பார்க்கலாம். சரி, எஸ். இந்த அடிப்படையில இன்னும் கொஞ்சம் வினாக்களை நான் சொல்லிக்கொண்டு போகலாம். அதாவது உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய வினாக்களை, தேர்ச்சி மட்ட கற்றலின் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன? உங்களுக்கு தெரியும், 2007ஆம் ஆண்டு புதிய மறுசீரமைப்புக்கு பிற்பாடு, அதாவது நோக்க அடிப்படையிலான கற்றல் என்பதிலிருந்து விடுபட்டு தேர்ச்சி மட்டங்களை அடிப்படையாக கொண்ட கற்றல் நடைபெறுவதை நீங்க பெரியதொரு மாற்றமாக கொள்ளலாம். தேர்ச்சி மட்ட கற்றலின் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன? தேர்ச்சி மட்ட கற்றல் என்பது ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட கற்றல் வேகம் மற்றும் திறன்களை பொறுத்து கற்பித்தல் திட்டங்களை வடிவமைக்கும் ஒரு கற்றல் அணுகுமுறை ஆகும். இது 2007 கல்வி மறுசீரமைப்பின் ஒரு முக்கிய அம்சமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறையின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி விரிவாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளும். அதாவது நன்மைகள், தனிநபர் கவனம். தனிநபர் கவனம் இங்கு மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே தனிநபர் கவனம் என்று சொல்லேகல ஒவ்வொரு மாணவரினதும் தேவைகளுக்கு மேற்ப கற்பித்தல் திட்டங்கள் வடிவமைக்கப்படுவீங்க. அதனால மெதுவாக கற்கும் மாணவர்கள் தங்கள் சொந்த வேகத்தில் முன்னேறவும், விரைவாக கற்கும் மாணவர்கள் தங்கள் திறனை மேலும் வளர்த்துக் கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு நன்மையாக இருக்குது தேர்ச்சி மட்ட கற்றல் பற்றியது. சரிதானே? இரண்டாவது நன்மையாக தன்னம்பிக்கை அதிகரிப்பு என்ற விடயத்தை நாங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து அதிகரிக்கும். தனது சொந்த வேகத்தில் கற்றுக்கொள்ளும் போது மாணவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. இது கற்றலின் ஆர்வத்தை மேலும் தூண்டுகிறது. இந்த பாயிண்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தேர்ச்சி மட்ட கற்றல் கற்பித்தல் முறையான பல்வேறு கற்றல் முறைகள் வந்து பயன்பாட்டுக்கு வருகிறது. பாட புத்தகங்களை மையமாக கொண்ட கற்றலுக்கு பதிலாக செயல்பாட்டு கற்றல், குழுப்பணி, டீம் ஒர்க், ஆய்வு மூலமான கற்றல் போன்ற பல்வேறு கற்றல் முறைகள் பயன்படுத்தப்படுவதால் மாணவர்களின் படைப்பாற்றல், சிந்தனை திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறன் மேம்படுகிறதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த 3 நன்மைகளையும் ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கோ. தனிநபர் கவனம் ஏற்படுத்தப்படுகிறது, மாணவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கப்படுகிறது, பல்வேறு கற்றல் முறைகள் அறிமுகம் செய்யப்படுகிறது. இது தவிர தொடர்ச்சியான மதிப்பீடு ஒன்று ஏற்படுகிறது. நாங்கள் நேற்று பார்த்தோம், தேர்ச்சி மட்ட கற்றலில் உள்ள நன்மை என்றால் தொடர்ச்சியான மதிப்பீடு. அவ்வப்போது மதிப்பீடுகளை அதாவது தொடர்ச்சியான மதிப்பீடு செய்தல். இதை வந்து நீங்க கணிப்பீடு தான் மாத்தணும்னா தொடர்ச்சியாக கணிப்பீடு குழம்பிடுவீங்க செய்தல்.
அதாவது மதிப்பீட்டிலிருந்து விடுபட்டு நாங்கள் கணிப்பீட்டுக்கு வாரோம். அல்ல மதிப்பீட்டு கலாச்சாரத்தை விட கணிப்பீட்டு கலாச்சாரம் நல்லது என்று நாங்கள் நேற்று பார்த்துறாங்க. தொடர்ச்சியான கணிப்பீடு இங்கு நடைபெறுவதனால மாணவர்களின் முன்னேற்றம் தொடர்ந்து கணிப்பீடு செய்யப்படுவதனால தேவையான இடங்களில் தலையீடுகள் இன்டர்வென்ஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். இன்டர்வென்ஷன் மேற்கொள்ளப்பட்டு சரிதானே தேவையான இடங்கள்ல இன்டர்வென்ஷன் தலையீடுன்றது செயற்பாடுகளா விரைவில் போட்டுக்கொள்றது. தலையீடுகள் என்றது செயற்பாடுகள். மேற்கொள்ளப்பட்டு தேவையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மாணவர்கள் தங்கள் குறைபாடுகளை சரி செய்ய உதவி அளிக்கப்படுகிறார்கள். சரியா, உதவி அளிக்கப்படுகிறார்கள். சரியானே 5வது 21ஆம் நூற்றாண்டுக்கான தயார்படுத்தல் இடம்பெறுகிறது. சரிதானே 21ஆம் நூற்றாண்டுக்கான தயார்படுத்தல் என்று சொல்லிக்கொள்ள இம்முறை மாணவர்களின் மாறி வரும் இந்த முறை இந்த முறை என்றால் தேர்ச்சி மட்ட கற்பித்தல் முறை மாணவர்கள் மாறிவரும் உலகில் வெற்றிகரமாக செயல்பட தேவையான திறன்களை கொண்டவர்களாக மாற்றுகின்றது. ஸோ இந்த 5ஐயும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். தேர்ச்சி மட்ட கற்றல் கற்பித்தல் முறை தான் இப்ப எங்களுக்கு நடைமுறையில் இருக்குது. அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள். ஓகே, நீங்க கேள்விக்கு எல்லாம் மைக்க ஆல் மியூட் கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது என்னிடம் கேட்கிறதாக இருந்தால் நோட் பண்ணி வச்சுட்டு வந்து நீங்க பிறகு கேட்கலாம். சரிதானே? தீமைகளாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆசிரியர்களுக்கான கூடுதல் பணிச்சுமை என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பயனாக்கப்பட்ட கற்பித்தல் திட்டங்களை வடிவமைப்பது. தனிப்பயனாக்கப்பட்ட கற்பித்தல் திட்டம் என்றால் என்ன? நான் நேற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தினான் இண்டிவிஜுவலைஸ்ட் லேர்னிங் இல்லையா? இண்டிவிஜுவலைஸ்ட் லேர்னிங் ஒவ்வொரு மாணவனுக்கும் அந்தந்த அவனுக்கு ஏற்ற மெத்தட்ல வந்து டீச்சர் கற்பிக்கிறதுக்கு திட்டங்களை தயார்படுத்த வேணும். ஆசிரியர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றது வளங்கள் மற்றும் கட்டமைப்புகள். இந்த முறையை வெற்றிகரமாக செயல்படுத்த எந்த முறையை தேர்ச்சி மட்ட கற்பித்தல் முறையை வெற்றிகரமாக செயல்படுத்த போதுமான வளங்கள், அதாவது பாட புத்தகங்கள் இல்லையா, பாட புத்தகங்கள் மற்றும் கணனிகள், இணையம், இந்த மாதிரியான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் உகந்த கட்டமைப்புகள் தேவைப்படுகிறது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இவ்வளவு வசதியும் இருந்தால்தான் சிறப்பாக தேர்ச்சி மட்ட கற்பித்தலை நாங்கள் மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு மாணவனையும் அடையாளம் காண வேண்டியது சிரமமாக காணப்படும். பெரிய அதிகமான மாணவ தொகை இருக்கின்ற வகுப்பறைகளில் வந்து ஒவ்வொரு மாணவனின் தனிப்பட்ட தேவைகளை அடையாளம் காணவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் சிரமமாக இருக்கலாம். அடையாளம் காணத்தான் வேணும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கத்தான் வேணும். ஆனாலும் அது சிரமமாக இருக்கலாம். 4வது மதிப்பீடு செய்வதில் சிரமம் காணப்படும். பிள்ளைகளை வந்து நான் நீங்க மதிப்பீடுன்னு சொன்னாலும் பிள்ளையின் நிலையாக இருது அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உண்மையா கணிப்பீடு தான் வரணும். பல்வேறு கற்றல் முறைகள் மற்றும் மாணவர்களின் தனிப்பட்ட முன்னேற்றத்தை கணிப்பீடு செய்வது சவாலாக காணப்படலாம். அடுத்தது வந்து ஒருங்கிணைப்பு பிரச்சனைகள், கோஆர்டினேஷன். பாடசாலைகள ஆசிரியர்களுக்கு இடையே போதுமான ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டால் இந்த முறையின் செயல்திறன் பாதிக்கப்படலாம். ஆகவே 5 வகையான அந்த நன்மைகளையும் 5 வகையான தீமைகளையும் நீங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும், விளங்கப்படுத்த. பொதுவாக இவ்வளத்தையும் சொல்லுகின்ற பொழுதே உங்களுக்கு அந்த அளவு சொல்ல வேண்டிய வராது. தேர்ச்சி மட்ட கற்றல் பற்றி உங்களுக்கு தெளிவான அறிவு இருக்குன்றது அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். தேர்ச்சி மட்ட கற்றல் முறையை வெற்றிகரமாக செயல்படுத்த போதுமான வளங்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் உகந்த கட்டமைப்புகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுங்க என்று கேட்டா நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை விளங்கப்படுத்த தெரியும். அப்படி ஸ்டேட்மெண்ட் ஆக கூட தரலாம். தேர்ச்சி மட்ட கற்றல் முறையை வெற்றிகரமாக செயல்படுத்த போதுமான வளங்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் உகந்த கட்டமைப்புகள் தேவைப்படுகின்றன என்று கூட கேட்கலாம். அப்படி கேட்டாலும் கூட நீங்க இந்த விடயங்களை விளங்கப்படுத்தக்கூடிய
அந்த அடிப்படையில் சொல்லலாம் தேர்ச்சி மட்ட கற்றல் கற்பித்தல் முறையை அறிமுகம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு 5 நன்மைகளையும் 5 தீமைகளையும் நீங்க விளங்கப்படுத்தலாம். மொத்தத்துல சரிதானே, மொத்தத்துல உம் தேர்ச்சி பெற்ற கற்றல் என்பது நன்மைகள் மற்றும் தீமைகள் கொண்ட ஒரு கற்றல் அணுகுமுறையாகும். இந்த முறையை வெற்றிகரமாக செயல்படுத்த போதுமான வளங்கள், இந்த பாருங்க, போதுமான வளங்கள், ரைட், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், ரைட், மற்றும் உகந்த கட்டமைப்புகள் தேவைப்படுகின்றன. மேலும் இந்த முறையை செயல்படுத்தும் போது மாணவர்களின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அவர்களின் முன்னேற்றத்தை தொடர்ச்சியாக தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் முன்னேற்றத்தை தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்வதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். சரிதானே, ரைட். அந்த அடிப்படையில நாங்க இந்த தேர்ச்சி மட்டம் சார்பான உழைப்பு உங்களுக்கு இருக்கு நினைக்கிறேன் இல்லையா? போதுமான அளவுக்கு உங்களுக்கு அது இருக்கும். இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன் திரும்பவும். அடுத்ததாக தேர்ச்சி மட்ட கற்றல் மற்றும் நோக்கத்தின் அடிப்படையில் கற்றல். தேர்ச்சி மட்ட கற்றல் நவீன கற்றல் முறை, நோக்கத்தின் அடிப்படையில் கற்றல் பாரம்பரிய கற்றல் முறை. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்றது நேற்று பார்த்தோம், இருந்தாலும் இன்றைக்கு பார்ப்போம். தேர்ச்சி மட்ட கற்றல் மற்றும் பாரம்பரிய கற்றல் முறைகள் கல்வியை அணுகுவதில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை கொண்டிருக்குதுதான். இந்த 2 முறைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது முதலாவதாக இந்த வேறுபாடுகள் இருக்குது. கற்றலின் மையம், அதாவது பாரம்பரிய கற்றல் என்ன செய்யுது என்று கேட்டால், யசோதரை சொல்லுங்க. யாரும் ஜாயிண்ட் ஆக முடியாம இருக்கிறாங்களா? அவங்களை இந்த நம்பருக்கு எடுக்க சொல்லுங்க, அல்லது போலராக்கள் அதுக்கு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதுல இந்த குரூப்ல இல்லாதாக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க போலருக்கு இல்லையா? எல்லாரும் சேர்த்துக்கணும் குரூப்ல. நான் அந்த வீடியோ எல்லாம் போட்டேன்னா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதுகளையும் பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுக்குள்ள நிறையவே இருக்குதா? என்னுடைய சவுண்ட் குறைவுன்னு சொல்றீங்க, என்னுடைய சவுண்ட் ஃபுல்லா இருக்குது. நீங்க உங்களோட இது உள்ளவங்க செக் பண்ணி கொள்ளுங்க. சுதாகரன் 2,3 போடுவா, திரும்பவும் 2,3 திரும்ப போட முடியுமா? 2 கேட்குறீங்க. எது தேர்ச்சி மட்டமா? தேர்ச்சியா இதையா கேட்குறீங்க? எந்த 2-3 எனக்கு விளங்கல சுதாகரன் நீங்க கேட்கறது. அதாவது நன்மைகள்லையும் 1, 2, 3, 4, 5 இருக்குது. தீமைகள், நன்மைகள் என்னென்ன? தனிநபர் கவனம், கமான், தன்னம்பிக்கை அதிகரிப்பு, பல்வேறு கற்றல் முறைகள் அறிமுகம் செய்யப்படுகிறது, தொடர்ச்சியான கணிப்பீடு நடைபெறும், 24 நூற்றாண்டுக்கான தயார்படுத்தல் இடம்பெறுகிறது. தீமைகளாக என்ன? 1, ஆசிரியர் பணிச்சுமை, வளங்கள் மற்றும் கட்டமைப்புகள் அதிகமாக தேவை, ஒவ்வொரு மாணவனை அடையாளம் காணுவது சிரமம், கணிப்பீடு செய்வதில் சிரமம், ஒருங்கிணைப்பு தொடர்பான பிரச்சனைகள் இவ்வளவும் இருக்குது. சரிதானே? இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். தேர்ச்சி மட்ட கற்றல் மற்றும் நோக்கத்தின் அடிப்படையில் கற்றல். திலீபா குரூப்ல லிங்க நாங்க போட்டிருக்கோம், இருந்தாலும் திரும்பி அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். புதுசா சேர்ந்தாங்களுக்கு மேல உள்ள மெசேஜ் சரியாது. ஓகே, நன்மைகள் பார்த்துட்டீங்க சுதா. ஓகே, இருந்தாலும் நான் திரும்பவும் போவேன்னா டோன்ட் வரி. தேர்ச்சி மட்ட கற்றல் மற்றும் நோக்கத்தின் அடிப்படையில் கற்றல், அதாவது 2ஐயும் விளங்கி கொள்ளணும். தேர்ச்சி மட்ட கற்றல் என்பது என்னது? தற்போதைய நவீன கற்றல். ரைட். நோக்கத்தின் அடிப்படையில் கற்றல் என்றது என்னது? நாங்க நோக்கங்களின் அடிப்படையில் கற்றலுக்கான நோக்கங்கள் என்று எழுதுவோம் இல்லையா? நோக்கங்கள் அடைந்து கொள்வதற்காக கற்பிக்கிறது என்றது பாரம்பரிய கற்றல் கற்பித்தல். இந்த முறைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஒன்று நான் சொல்றேன், கற்றலின் மையம் என்னென்று விளங்கிக் கொள்ளுங்க. பாரம்பரிய கற்றல் என்ன செய்யுது? ஆசிரியர் கற்பித்தலின் மையமாக இருப்பார். தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதில் ஆசிரியர் கவனம் செலுத்துவார்.
ஒரு 1 minute இருக்கும். இத வாசிங்க. சோ கற்றலின் மையம் மண்டபத்துல பாரம்பரிய கற்றல் இருக்குதானே, அதாவது நோக்கத்தின் அடிப்படையில் கற்றல் இப்ப பார்த்தோம் நாங்க. நோக்கத்தின் அடிப்படையில் கற்றல் அதான் பாரம்பரிய கற்றல். அதுல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆசிரியர் தான் கற்பித்தலின் மையமாக இருப்பார். தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதில் ஆசிரியர் கவனம் செலுத்துவார். ஆனா தேர்ச்சி மட்ட கற்றல்ல மாறி நடக்கும். இப்படி மாணவர் கற்றலின் மையமாக இருப்பார்கள். மாணவர்கள் தாங்களாகவே கண்டுபிடித்து கற்க ஊக்குவிக்கப்படுவார்கள். முதலாவது கற்றலின் மையம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அவ இந்த ரெண்டையும் ஒப்பீடு செய்யறீங்க, சரிதானே? அதாவது இந்த ரெண்டு கற்றல் கற்பித்தலோட வேறுபாடுகளை. கற்றலின் வேகம் பற்றி பார்த்தோம் என்றால், பாரம்பரிய கற்றல்ல ஒரே வேகத்தில் அனைத்து மாணவர்களும் கற்பிக்கப்படுவார்கள், சரிதானே? ஆனால் தேர்ச்சி மட்ட கற்றல்ல அப்படி இல்லை. அப்படி ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட கற்றல் வேகத்துக்கும் ஏற்ப கற்பித்தல் திட்டங்கள் வடிவமைக்கப்படும். அதுதானே நாங்கள் நன்மைகளுக்குள்ள பார்த்தோம். இரண்டாவதா கற்றல் முறை மூன்றாவது பார்த்தோம் என்று கேட்டால், ஒப்பீடு செய்யக்கூட பாரம்பரிய கற்றல்ல பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு மையமாக கொண்ட கற்றல் முறைகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். தேர்ச்சி மட்ட கற்றல்ல பார்த்தீங்கன்னு கேட்டால், பாட புத்தகங்களை மையமாக கொண்ட கற்றல் மட்டும் இல்லாமல் செயல்பாட்டு கற்றல், குழு ரீதியான கற்றல், ஆய்வு, களப்பயணம் போன்ற பல்வேறு கற்றல் முறைகள் பயன்படுத்தப்படும். அடுத்து நாலாவது மதிப்பீடு. அதாவது பிள்ளைகளை மதிப்பீடு செய்கின்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னு கேட்டால், பாரம்பரிய கற்றல் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 முறை நடாத்தப்படுகின்ற தவணை பரீட்சை அல்லது 3 முறை, ஆண்டுக்கு ஒரு முறை, 2 முறை அல்லது 3 முறை, சரிதானே, நடாத்தப்படுகின்ற பொது பெரிய தேர்வுகளாக இருக்கும், மதிப்பீடு செய்யப்படும். ஆனா தேர்ச்சி மட்ட கற்றல்ல அப்படி இல்லை. இப்படி மாணவர்களின் முன்னேற்றம் தொடர்ந்து தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்படும், அதாவது கணிப்பீடு செய்யப்படும், சரிதானே? ஆகவே இதை நீங்க ஞாபகத்தில் வச்சு கொடுங்க. ஐந்தாவதாக ஆசிரியர் பங்கு. இந்த 5 இப்ப எப்படி இந்த ஒவ்வொரு தீம், இதை சொல்ல தீம் அண்டு தொனிப்பொருள் சார்பாகும். நீங்கள் என்ன செய்யலாம்? கற்றலின் மையம் ஒரு தீம், கற்றல் வேகம் ஒரு தீம், கற்றலின் முறைகள் ஒரு தீம், மதிப்பீடு ஒரு தீம், ஆசிரியரின் பங்கு ஒரு தீம். ஏதாவது 5 விஷயத்தை கருப்பொருட்களை அல்லது துணிப்பொருட்களை முன்வைத்து ஒப்பீடு செய்யுங்க கேட்டால் நீங்க சொல்லலாம் ஆசிரியரின் பங்கு. அதாவது அது தொடர்பாக பாரம்பரிய கற்றல்ல பார்த்தீங்கன்னு கேட்டால் ஆசிரியர் தகவல்களை வழங்கும் ஒருவராக இருப்பார். தேர்ச்சி மட்ட கற்றல்ல ஆசிரியர் ஒரு வழிகாட்டி மற்றும் ஊக்கமளிப்பவராக இருப்பார். கற்றலின் நோக்கம் பற்றி பார்த்தீங்கன்னு கேட்டால் பாரம்பரிய கற்றல்ல தேர்வுகளில் வெற்றி பெறுவதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கு. நம்ம தேர்ச்சி மட்ட கற்றல்ல பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளும் திறன்களை வளர்க்கிறதான் முக்கிய நோக்கமாக இருக்கு. சுருங்க கூறின் பாரம்பரிய கற்றல் ஒரே மாதிரியான கற்றல் அனுபவத்தை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குகிறது என்றால், தேர்ச்சி மட்ட கற்றல் முறை ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட தேவைகளையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவத்தை வழங்குகிறது. சோ இது உங்களுக்கு விளங்கி இருக்க நினைக்கிறேன், இல்லையா? சரி, ரைட். இதை மட்டும் பார்ப்போம். தேர்ச்சி மட்டத்துல தேர்ச்சி மட்ட கற்றல் முறையை நடைமுறைப்படுத்துவதற்கான சில சிறந்த நடைமுறைகள் என்ன என்றா, தேர்ச்சி மட்ட கற்றல் ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட கற்றல், இது வெரி இம்பார்ட்டன்டா. தனிப்பட்ட கற்றல் வேகம், அவனுடைய தனிப்பட்ட தேவைகள், இதற்கு ஏற்றவாறு கற்பித்தல் திட்டங்களை வடிவமைக்கும் ஒரு முறைதான் தேர்ச்சி மட்ட கற்றல் முறை, கற்றல் கற்பித்தல் முறை.
இந்த முறையை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த சில முக்கியமான நடைமுறைகள் மாணவர்களை நன்கு அறிய வேண்டும். அதான் நீங்க அந்த தீமைகள்ல சொன்ன விஷயத்த கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாத்தீங்கன்னா சரி. அதாவது முன்னறிவு, மாணவருடைய முன்னறிவு, ரைட். கற்றல் பாணிகளை அறிகிறது, ரைட். அவர்களுடைய தனிப்பட்ட இலக்குகளை நாங்கள் நிர்ணயிக்க வைக்கிறது. இதுகள் எல்லாம் மாணவர்களை அறிதலுக்குள்ள வரும். இரண்டாவது, பல்வேறு கற்றல் வளங்களை பயன்படுத்துதல். விளங்குதோ? ஒன்று, மாணவர்களை நன்கு அறிதல். அப்பதான் அறிஞ்சாதான் தேர்ச்சி மட்டம் தேர்ச்சி மட்ட கற்று கற்பித்த முறையை சிறப்பாக நடைமுறைப்படுத்தலாம். அந்தந்த மாணவன் வேகத்துக்கு ஏற்றவாறு, அவன் தேவைக்கு ஏற்றவாறு, அவன் இலக்குக்கு ஏற்றவாறு எங்களால் கற்பிக்க முடியும், அல்ல கற்பித்தல திட்டமிட முடியும். இரண்டாவது, பல்வேறு கற்றல் வளங்களை பயன்படுத்த வேண்டும். பாடப்புத்தகங்களை மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரைட். அடுத்து, தனிப்பட்ட கற்றல் பொருட்கள். சில மாணவர்களுக்கு சில உபகரணங்கள் தேவை, எல்லாருக்கும் அதே உபகரணங்களை பயன்படுத்தி கற்பிக்க தேவையில்லை. தொடர்ச்சியான மதிப்பீடு, அதாவது பல்வேறுபட்ட மதிப்பீட்டு முறைகள் இங்க உங்களுக்கு தேவைப்படும். அதாவது அதே நேரம் ஒவ்வொரு மாணவருடைய மதிப்பீடு தொடர்பான கருத்து, மதிப்பீடு தொடர்பான கருத்து. ஆசிரியர் பயிற்சி, மதிப்பீடு தொடர்பான கருத்து என்று சொல்லிகளை மாணவர்களின் முன்னேற்றம் குறித்து தொடர்ந்து கருத்து மாணவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக அவதானிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் குறைபாடுகளை சரி செய்ய அந்த கருத்துக்கள் உதவும். சரிதானே? அடுத்து ஆசிரியர் பயிற்சி. ஆசிரியர் பயிற்சி தேர்ச்சி மட்ட கற்றல் குறித்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும். கணக்கு ஆசிரியர்களுக்கு அது பிரச்சனை நினைக்கும். மற்றது புது கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துறதுக்கு அல்லது பயன்படுத்தி கற்கிறதுக்கு ஊக்குவிக்கப்படும். அஞ்சாவது விஷயம், பெற்றோர் பங்களிப்பு. பெற்றோருடன் தொடர்பு சிறப்பாக இருக்கணும் குறிப்பிட்ட ஆசிரியருக்கு. அடுத்து, பெற்றோர்களுக்கும் பயிற்சி தேவை. எப்படி என்று கேட்டால், தேர்ச்சி மட்ட கற்றல் குறித்து பயிற்சி அளித்து அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் எப்படி உதவலாம் என்பதை லேசாக ஒரு அறிமுக பயிற்சியோடு நீங்க செய்து கொள்ளலாம். ஆறாவது, தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேணும். ஏழாவது, வகுப்பறை ஒரு சமூகமாக மாற்ற வேணும். அதாவது ஒத்துழைப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்க வேணும். பகிர்தல் கலாச்சாரத்தை பிள்ளைகளிடம் வளர்க்க வேணும். இதெல்லாம் வகுப்பறைக்குள்ள ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே தேர்ச்சி மட்ட கற்றல் ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு சிறந்த முறையாகும். எனவே தேர்ச்சி மட்ட கற்றல் மாணவருடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு சிறந்த முறை. ஆனால் இந்த முறையை வெற்றிகரமாக செயல்படுத்த ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை நிர்வாகம் என்பன என்ன செய்யணும்? அனைவரின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. ஓகே, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேர்ச்சி மட்ட கற்றல் சம்பந்தமாக போதுமான அளவு ரிப்பீட் பண்ணணும்னா பண்றேன். இந்த பாருங்க, ஒரே பார்வையில பார்த்து கொள்ளுங்க. தேர்ச்சி மட்ட கற்றல் முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான, சரிதானே, தேர்ச்சி மட்ட கற்றல் கற்பித்த முறையை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள் அல்லது சிறந்த நடைமுறைகள், வெற்றிகரமாக அமல்படுத்துவதற்கு தேவையான சிறந்த நடைமுறைகள். சரி, ஒன்று, மாணவர்களை நன்கு அறிதல், பல்வேறு கற்றல் வளங்களை பயன்படுத்தல், மற்றும் தொடர்ச்சியான மதிப்பீடு, ஆசிரியர் பயிற்சி, பெற்றோர் பங்களிப்பு, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், வகுப்பறை ஒரு சமூகமாக மாற்றுதல். இந்த ஏழையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். மைக்கை நான் அன்மியூட், நீங்க கதைக்கலாம் அன்மியூட் பண்ணி.
ஏதாவது இருந்தால் தேர்ச்சி மட்டம் தொடர்பாக கேள்வி கேட்கலாம். கமான். கொண்டு போயிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். மைக் வந்து இப்ப யாரும் கதைக்கலாம். நீங்க தேர்ச்சி மட்டம் ஓகேயா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஓம் சார். ஓகே சார். இந்த 3 விஷயம் பார்த்திருக்கோம் தேர்ச்சியில. கொண்டு வந்து என்ன பார்த்துறாங்க இப்போ? தேர்ச்சி மட்ட கற்ற முறையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு என்ன அதனுடைய நன்மை தீமைகள் தொடர்பாக பார்த்தோம் இல்லையா? முதலாவது கேள்வி. 2வது பார்த்தோம் என்னது? எஸ், தேர்ச்சி மட்ட வேறுபாடு சார். எஸ், அதாவது தேர்ச்சி மட்ட கற்ற கற்பித்தல் முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த வேறுபாடுகள் பார்த்தோம் இல்லையா? எஸ், யூ ஆர் கரெக்ட். வேறுபாடுகள் பார்த்தோம். எதற்கு இடையில? அந்த பாரம்பரிய கற்பித்தலுக்கும் தற்போதைய நவீன கற்பித்தலுக்கும் இடையிலான அதாவது தேர்ச்சி மட்ட கற்றலுக்கும் நோக்கத்தின் அடிப்படையிலான கற்றலுக்கும் இடையிலான வேறுபாடுகள் பார்த்தோம் இல்லையா? அடுத்து 3வது விஷயம் பார்த்து நாங்கள் என்னது? தேர்ச்சி மட்ட கற்றல் முறை. சார் ஆம், சார் அந்த நன்மைகள் தீமைகள் உள்ள அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? ஆமா ஆமா. 3வது தேர்ச்சி மட்ட கற்றல் முறையை அமல்படுத்துவதற்கான சிறந்த நடைமுறைகளை பார்த்தோம். Right. இப்ப நீங்க கேட்கிறபடியால் நன்மைகள் தீமைகள் பற்றி என்ன கேட்குறீங்க? லேட்டா ஜாயின் பண்ணாக்கல. ரைட். நன்மைகள் இந்த இருக்குது. எத்தனை தடவை சொல்லிட்டேன். 1 தனிநபர் கவனம், 2வது தன்னம்பிக்கை அதிகரிப்பு, 3வது பல்வேறு கற்றல் முறைகள் அறிமுகம் செய்யப்படுது, 4வது வந்து தொடர்ச்சியான கணிப்பீடு செய்தல், 5வது 21ஆம் நூற்றாண்டுக்காக தயார்படுத்தல் இடம்பெறுகிறது. ஓகேயா? தீமைகளை பார்ப்போம். ஆசிரியர்களுக்கான கற்றல் பணிச்சுமை அதிகம், வளங்கள் மற்றும் கட்டமைப்புகள் அதிகமாக தேவைப்படுகிறது, ஒவ்வொரு மாணவரையும் அடையாளம் காண்றது சிரமமாக இருக்கிறது, கணிப்பீடு செய்வதில் சிரமம் காணப்படுகிறது, ஒருங்கிணைப்பு தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஓகேயா? அடுத்து வேறுபாடுகள் தொடர்பாக சார் குட் ஈவினிங் சார். ராமேஸ்வரன். சொல்லுங்க. இந்த கற்றல் பேறுகளை அடிப்படையாக கொண்ட அதனுக்குள்ள தேர்ச்சி மட்டத்துக்கும் கற்றல் பேறுகளுக்கும் வித்தியாசம். எஸ், தேர்ச்சி மட்டத்துல கற்றல் பேர் இருக்குது சார். ஓ, அது வந்து நவீன இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கிற கற்றல் கற்பித்தல் முறையில இருக்குது. கற்றல் நோக்கங்களை அடையிறது கற்பிக்கிறது பாரம்பரிய கற்பித்தல். அங்க கற்றல் பேர் இருக்காது சார். இந்த அவுட்கம், இப்ப லேர்னிங் அவுட்கம்ன்றது இந்த தேர்ச்சி மையத்துக்கு தேர்ச்சி மையத்தில் அதுலதான் வேற. ஓகே சார். தேர்ச்சி மட்டத்தை அடையிறதுக்காக தேர்ச்சி அடையிறதுக்காகத்தான் சார் நாங்கள் தேர்ச்சிகளை மட்டமாக லெவலாக உடைக்கிறோம். அது சொல்ல தேர்ச்சி மட்டங்கள் என்று சொல்றோம். உதாரணமாக சொல்லுவோமே நாங்கள் என்னது தாவரங்களின் பல்வகைமை என்று எடுப்போமே. தாவரங்களின் பல்வகைமை பற்றி மாணவன் அறிந்து கொள்வர். மாணவர்கள் தாவரங்களின் பல்வகைமை பற்றி அறிந்து கொள்வர் என்றா அது அந்த தேர்ச்சி அடையணும் பிள்ளை. அந்த தேர்ச்சிக்கு நாங்கள் என்ன செய்யறோம் சார்? சின்ன சின்ன விஷயமாக உடைக்கிறோம். இப்படி முதலாவது என்ன சொல்றோம்? வறண்ட பிரதேசங்களில் காணப்படுகின்ற தாவரங்களின் பல்வகைமை பற்றி அறிந்து கொள்வர். ஈரழிப்பு பிரதேசங்களில் காணப்படுகின்ற தாவரங்களின் பல்வகைமை பற்றி ஆராய்ந்து கூறுவர். இப்படி சின்ன சின்ன இதுதான் அவுட்கம். இதுதான் லேர்னிங் அவுட்கம். போலனா இது தேர்ச்சி மட்டங்கள் என்று சொல்றோம் சார். ஓகே. தேர்ச்சிகள், தேர்ச்சி மட்டங்கள். இந்த தேர்ச்சி மட்டங்கள் 4-5 இருக்கும் சார். அதை அடைவதனூடாகத்தான் அந்த மாணவன் தேர்ச்சியை அடைவான். சரியா சார்? ரிவர்ஸ்ல போங்க. தேர்ச்சி மட்டங்களை அடைவதனூடாக தேர்ச்சியை அடைஞ்சு கொள்வான். தேர்ச்சியை அடைந்து கொள்வதனூடாக நாங்க எதிர்பார்த்த கற்றல் பேறு இடம்பெறும். விளையுதான். உதாரணமாக விஞ்ஞான பாடத்தில் தரமாறில் விஞ்ஞான பாடத்தில் மாணவர்கள் 80% நிபுணத்துவ மட்டத்தை அடைந்து கொண்டனர். அது ஒரு அவுட்கம், கற்றல் பேறு சார். கற்றலினால் ஏற்பட்ட விளைவு கொண்டு வைங்களேன், அவுட்கம். நேரடியா இருக்காது சார். அது இதெல்லாம் நடந்ததான் இருக்கும் சார். அது கற்ற தேர்ச்சி மட்டங்கள் அடைஞ்சு தேர்ச்சி அடைவான் பிள்ளை. உதாரணம் இப்படித்தானே நாங்கள் அதாவது குறிக்கோள்களை அடைவதனூடாக, அதாவது விசேட குறிக்கோள்களை அடைவதனூடாக குறிக்கோள்களை அடைவாங்க. குறிக்கோளை அடைவதனூடாக இலக்கை அடைகிற மாதிரி. இலக்கு தான் பெரியது.
எங்களுக்கு தேவையானது. இலக்கும் கிட்டத்தட்ட ஒரு விதமான கற்றல் பேர் தான், அதாவது அவுட்கம் தான். கற்றல் பேர் இல்ல, அவுட்கம் பேரு, விளைவு. பேரண்டான விளைவு விளங்குதோ? உதாரணமாக ஓகே விளைவிட்ட நினைக்கிறேன் இல்லையா, படம் போட்டு ஓ காட்டு. ஓகே சரி சரி சரி. இப்போ அடுத்தது வேறுபாடுகள் பார்த்தோம் இல்லையா நாங்கள். வேறுபாடுகள் என்னம்மா சொல்லுங்க பார்க்கலாம் சார். ஒன்று கற்றலின் மையம் என்றக்குள்ள ஆசிரியர் மைய கற்பித்தல், மாணவர் மைய கற்பித்தல், இது ரெண்டையும் அமைச்சுக்கொள்ளும். இரண்டாவது வேறுபாடு கற்றலின் வேகம் இல்லையா. பாரம்பரியத்தில் வந்து எல்லா மாணவர்களும் ஒரே விதமாக கற்பார்களா, கற்பிக்கப்படுவார்கள். தேர்ச்சி மட்டத்தில் அப்படி இல்லை. மாணவருடைய ஒவ்வொருவருடைய தனித்தனி கற்றல் வேகம் வேறுபடும். மூன்றாவது கற்றல் முறைகள். பாரம்பரியத்தில் வந்து சில பாட புத்தகங்களை மையமாக கொண்ட சில முறைகள் பின்பற்றப்படும். தேர்ச்சி மட்டத்தில் அப்படி இல்லை. மதிப்பீடு, அடுத்தது கற்றலின் நோக்கம், அடுத்தது வந்து அவ்வளவுதான். என்ன எத்தனை 6. நாங்கள் இறுதியா மூன்றாவதா பார்த்தாங்க இந்த விஷயத்தை திருப்பத்த சொல்லித்தான். தேர்ச்சி மட்ட கற்றல் முறை அமல்படுத்துவதற்கான சில சிறந்த நடைமுறைகள். மாணவர்களை அறிதல், பல்வேறு கற்றல் வளங்களை பயன்படுத்துதல், என்ன தொடர்ச்சியான மதிப்பீடு இல்லையா, ஆசிரியர்களுக்கான பயிற்சி, பெற்றோர்களுக்கான அறிமுக பயிற்சி, பெற்றோருடைய பங்களிப்பு பெறுவது, தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, வகுப்பறையை ஒரு சமூகமாக மாற்றுவது, இந்த 7ம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே சரி. இதுல இப்ப பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே. தேர்ச்சி மட்டம், தேர்ச்சி மட்டம் தெளிவா நான் அனுப்புவேன் உங்களுக்கு. வீடியோ கிளிப்ஸ் அனுப்புவேன் உங்களுக்கு, யோசிக்க தேவையில்ல கிளாஸ் முடிய. ஓகே வேற என்ன. அப்ப இந்த விஷயம் போகும் தானே உங்களுக்கு. சரி இல்ல சார். அதேங்க வெயிட். சரி, நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா லிசன் பண்ணுங்க எல்லாரும். இந்த நான் சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று வாசிக்கிறேன், கவனமா கேட்டுக்கொள்ளுங்க சரியா. ரெக்கார்ட் பண்ணாலும் நான் அம்மா ரைட். நான் அதை இங்கே டைப் பண்ணி விடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. குமார் தெரியுதா நான் டைப் பண்றது? இல்லை ஷேர் பண்ணப்படலைன்னு. வெயிட் ரைட். நாங்கள் சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பார்ப்போமா. குமார் 5ஆம் தரத்தில் ரைட் கல்வி கற்கும் ஒரு மாணவன். 5ஆம் தரத்தில் கல்வி கற்கும் ஒரு மாணவன். நீங்க கொஞ்சம் கிரைங்க, நான் எடுக்கிற டைமுக்கா. ஒரு மாணவன் ஆவார் ரைட். கற்பிக்கும் போது வாயையும் உதடுகள் அசையும் விதத்தையும், வாயையும் உதடுகள் அசையும் விதத்தையும்
பார்த்து கொண்டிருக்கின்றான். நிதமும் ஒலிகள் கேட்கும் திசையில் கவனத்தை திருப்பிச் செவிமடுக்கிறான். ரைட்? வாய்மொழி மூலம் வழங்கும் அறிவுறுத்தல்கள் தொடர்பாக குறைவாகவே கவனம் செலுத்துகின்றான். இவ்வளவுதான் கேஸ். வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. இப்படித்தான் தருவாங்க ஒரு 4 வரி. குமார், திரும்பவும் வாசிப்போம் எல்லாரும், சரியா? குமார் 5ஆம் தரத்தில் கல்வி கற்கும் ஒரு மாணவர் ஆவார். அவர் கற்பிக்கும் போது வாயையும் உதடுகள் அசையும் விதத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். நிதமும் ஒலிகள் கேட்கும் திசையில் கவனத்தை திருப்பி செவிமடுக்கின்றான். வாய்மொழி மூலம் வழங்கும் அறிவுறுத்தல்கள் தொடர்பாக குறைவாகவே கவனம் செலுத்துகிறான். விளங்கிதோ? அந்த படம் எல்லாருக்கும் விளங்கிட்டுதான் கதைங்க, பிரச்சனை இல்லை. ரைட், இவ்வளவுதான் சம்பவம். அப்போ முதலாவது நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்டர்வியூல இருக்காங்க இப்படி கேட்பாங்க. முதலாவது கேள்வி இப்படியான கேள்விகள் வரலாம். இப்படி மேலே தரப்பட்ட சம்பவமானது, இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்க சம்பவமானது இலங்கையிலே கல்வி வழங்கலில், அனைவருக்கும் கல்வி வழங்கலில் மிகவும் முக்கியமானதாகும். இது எவ்வகையான கல்வி என குறிப்பிடலாம்? இன்க்ளூசிவ் எஜுகேஷன். உட்படுத்தல் கல்வி சார். உட்படுத்தல் கல்வி சார். உட்படுத்தல் கல்வி முறை. இதுதான் சரியான விடை. உட்படுத்தல் கல்வி முறை. உட்படுத்தல் கல்வி. விசேட கல்வி என்ற பிள்ளை 2வது கல்வி. இங்கு குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பில் குறிப்பிட்ட மாணவன் குமார் எவ்வகையான குறைபாடுகளை கொண்டிருக்கலாம் என கருதுகிறீர்கள்? கேட்டல் குறைபாடு. கேட்டல் குறைபாடு. வேறாக நான் கேட்ட கேள்வி, இங்கு குறிப்பிடப்படுகின்ற மாணவன் குமார் எவ்வகையான குறைபாடுகளை கொண்டிருக்கலாம் என கருதுகிறீர்கள்? செவிப்புல குறைபாடு சார். விளங்கல? செவிப்புல குறைபாடு. கேட்டல் குறைபாடு இல்லையா? கேட்டல் குறைபாடு இல்லாட்டி செவிப்புல குறைபாடு என்று சொல்லலாம். வேற என்ன பிரச்சனை? மெயின் பிரச்சனை அதான். வேற மொழியை பிரயோகிக்கிறதுல வார இடர்பாடார். விளங்கல? மொழி பிரயோகம். ஏன் மொழி பற்றி என்ன பிரச்சனை இருக்குது? வாய்மொழி மூலம் வழங்கும் அறிவுறுத்தல்கள் தொடர்பாக குறைவாகவே கவனம் செலுத்துகின்றான். ரெண்டாவது கேட்ட பிரச்சனை இருக்குது. அவர் வாய்மொழி வழங்கும் அறிவுறுத்தல் தொடர்பாக குறைவாகவே கவனம் செலுத்துகிறான்டா, பிள்ளைக்குண்மையா நீங்க சொல்ற மாதிரி கேட்டல் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நிதமும் ஒலிகள் கேட்கும் திசையில் கவனத்தை திருப்பி செவிமடுக்கிறான். அப்போ அது குறைபாடு தானே ஒழிய அடியோட
இல்லாம இல்லை இல்லையா? ஓ அடுத்தது உதடுகள் அசையும் விதத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். கற்பிக்கும் போது வாயையும் உதடுகள் அசையும் விதத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். உண்மையில வேற குறைபாடுகளுக்கு வாய்ப்பு இருக்கா? மிக குறைந்தளவில் இருக்கு. இல்ல சார், பாருங்க, வாய்மொழி மூலமும் வழங்கும் அறிவுறுத்தல்கள் தொடர்பாக குறைவாகவே குறைவாக கவனம் தான். ஓ கிரகித்தல் பிரச்சனைகள் இருக்குமா இல்லையா? ஏன் சொல்லுங்க? கேட்டல் பிரச்சனை இருந்தாலே அடுத்தது கிரகித்தல் பிரச்சனை வரும். கிரகித்தல் பிரச்சனையா வெளிப்படுத்தல் பிரச்சனையா? கிரகிச்சு அந்த விஷயத்தை சொல்றதுல பிரச்சனையா இருக்கும் பிள்ளைக்கு. என்ன சொல்றீங்க? உதாரணமாக டீச்சர் பேசும் பொழுது அவன் அறிவுறுத்தல் தொடர்பாக குறைவாகத்தான் கவனம் செலுத்துறான்டா, அவனுக்கு அது பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக மாறி இருக்கும். என்ன? ஆனா பிரதானமான பிரச்சனை என்னது? கேட்டல் குறைபாடு அல்லது நீங்க சொன்ன செவிப்புல குறைபாடு. அதோட ஒட்டியதாக கிரகித்தல்ல பிரச்சனை ஏற்படலாம் வாய்ப்பு இருக்கு. இதுதான் மார்க்கிங் ஸ்கீம். மூன்றாவது, இவ்வாறான மாணவனுக்கு துறை சார்ந்த உதவி கல்வி பணிப்பாளர் வகையிலே எவ்வாறான நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்வீர்கள்? கற்பித்தல் முறைகள்ல மாற்றங்களை கொண்டு வரணும் சார். கற்பித்தல் சாதனங்கள் நீங்க பார்வையோட சொல்றதெல்லாம் நான் டைப் பண்றேன். சம்பந்தப்பட்ட. நீங்க சொல்றதெல்லாம் நான் டைப் பண்றேன். ஓகே. வா. ம். கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் சாதனங்கள் அந்த பார்வை இதோட சம்பந்தப்பட்ட. ஒவ்வொன்றா சொல்லுங்கம்மா. குறிப்பாக சார் காட்சிப்படுத்தல் மூலம் கற்பிக்கிறது சிறப்பு. கற்புல சாதனங்களுடைய பயன்பாடு அதிகமா கொடுக்கலாம் சார். நான் மெஷின் இல்ல, நான் மனுஷன். கொஞ்சம் பொறுங்க. முதலாவது கற்பித்தல் முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரலாம். பிறகு நீங்கள் கற்பித்தல் இப்ப சொன்னீங்க சாதனம், கற்புல சாதனங்களின் பயன்பாடு அதிகரிக்கலாம் சார் அவருக்கு. கற்புல ஓ கற்புல சாதனங்களின் பயன்பாடை ஓகே அதிகரிக்கலாம். ஓகே, வேற காட்சிப்படுத்தல் முறை குறைபாடினுடைய காட்சிப்படுத்தல் முறை மூலம் கற்பிக்கலாம். ஓகே சார். வேற முறைகள் என்ன செய்யலாம் சார்? ஏற்படுத்தலாம், பயன்படுத்தலாம். என்ன வேற? பிறகு நாங்க டிஸ்கஷனுக்கு வருவோம். சொல்லுங்க சார். அவர் அந்த குறைபாற்ற தன்மையை அறிஞ்சு அவருக்கு ஒரு கேட்ட உபகரணம் ஒன்றை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். குறைபாட்டின் தன்மையை அறிந்து கேட்டல் உபகரணத்தை பெற்றுக் கொடுக்கலாம். கேட்டல் உபகரணத்துல இந்த வசனம் மாற்ற மாட்டோம்னா நீங்க சொல்ற மாதிரி எழுதும், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். உபகரணத்தை பெற்றுக் கொடுக்கலாம். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி சரிதான். ரைட். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. இங்க கூடுதலா அந்த தனிநபர் கவனம் என்ற தேர்ச்சி மைய கற்பித்தல் முறைகள் பிரயோசனமான ஒரு விடியன் சார். முன்னாள் எடுத்து மாணவனை சுருக்கமா சொல்றீங்களா தங்கச்சி? சொல்லுங்க. என்னண்டு தனிநபர் கவனம் தேர்ச்சி மையத்தில் ஒரு நன்மை தனிநபர் செலுத்தி கவனம் செலுத்தி அவர்களை விசேட தலையீட்டு செயற்பாடுகளை விசேட சரி விளங்குகிறது. மேற்கொள்ளலாமா? வேற எங்க பெற்றாக்களை காணும்? சொல்லுங்க. சரிவில்லை என்று யோசிக்க தேவையில்லை, நாங்க டிஸ்கஸ் பண்றேன். வேற அவ்வளவுதான் ஐடியா. கேள்வி விலை தானே எல்லாருக்கும்? என்ன கேட்டனா, இவ்வாறான பிரச்சனையுடைய மாணவர்களுக்கு என்ன மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எவையான குறிப்பிடுங்க, அப்படித்தானே கேட்டான். என்ன அப்ப ஒவ்வொன்றா பாப்போமா? வேற யாரும் சொல்ல போறீங்களா சார்? அவருக்கு அந்த பகுதி அளவுல சைகை மொழியையும் பயன்படுத்தலாம் தானே சார்? இந்த 19 இலக்கம் போட்டிருக்கால் ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். 19 இலக்கம் போட்டிருக்கால் ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். பண்ணியா பேர்
ஏன் பேரை வெளிப்படுத்த விரும்புறீங்க இல்லையா? 19 என்று இலக்கம் போட்டிருக்காங்க, ப்ளீஸ் பண்ணி ரீநேம் பண்ணி கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரி சைகை மொழி மிஸ் சொல்லுங்க. சைகை மொழி சைகை மொழியை பகுதி அளவுல பயன்படுத்தலாம் சார். கதைக்கிற நேரம் ஆக்ஷனையும் ரைட். காட்டினா ரைட், பகுதி அளவில் பயன்படுத்தலாம். வெரி குட். வேறு சார் அவருடைய கேட்டல் குறைபாட்டின் தன்மையை ஆராய்ந்து ஓகே, அவருடைய கேட்டல் குறைபாட்டின் தன்மை ஆராய்ந்து உங்களுக்கு எடுத்து சரி சொல்லுங்க. என்னட்டுமா சொன்னீங்க? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. அவருடைய கேட்டல் குறைபாட்டின் தன்மையை அறிந்து அதற்கேற்ப கற்பித்தல் முறையை கையாளலாம் சார். இதுக்கு வந்தமா இருக்குது. தன்மையை அறிந்து அதற்கேற்ப கற்பித்தல் முறையை கையாளலாம். ஓகே, வேறு இவ்வளதையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஹலோ இருக்கிறீங்க? இவ்வளதையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோமா? எனக்கு ஒரு ரீநேம் பண்ணுங்க. இல்லாட்டி அவர் யாரால் அவரை அட்மிட் பண்ணது குரூப்ல யாருன்னு தெரியல. ரீநேம் பண்ணுங்க. 19ஆம் நம்பர் ரீநேம் பண்ணி கொள்ளுங்க ப்ளீஸ் பண்ணி. 19ஆம் நம்பர் கதைங்க யாரானது? நாங்க அப்படி டைமை வேஸ்ட் பண்ணி இல்லாது எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறாங்க. ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் மாத்துங்க. ரெண்டு தெரியல. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. 19ஆம் நம்பர் கதைங்களன் ஆறாவது ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப இவ்வாறான பிரச்சனையுடைய மாணவர்களுக்கு ஒரு பாட உதவி படிப்பான்ற வகையில் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, ஒன்று நீங்க சொல்றீங்க, ஒரு ஆள் சொன்ன பதில் கற்பித்தல் முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரலாம். தி பெஸ்ட் ஆன்சரை நம்ம நம்ப பண்ணிக்கொள்வோமா? முதல்ல பெஸ்ட் ஆன்சரை நம்ப பண்ணிக்கொள்வோமா? ஓம் சார், அப்படி அடையாளப்படுத்துங்க சார். பெஸ்ட் ஆன்சரை நம்ப பண்ணிக்கொள்வோமா? சரியா? அந்த அடிப்படையில நாங்க முதலாவதாக கற்பித்தல் முறைகளை மாற்றம் கொண்டு வரலாம், கற்புல சாதனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கலாம், காட்சிப்படுத்தல் முறைகளை பயன்படுத்தலாம். நீங்களே சொல்லுங்க, குறைபாட்டின் தன்மையை எது பெஸ்ட் என்று சொல்லுங்க. அறிந்து கேட்டல் உபகரணத்தை பெற்றுக்கொள்ளலாம், தனிநபர் கவனத்தை செலுத்தி விசேட தலையீட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம், சைகை மொழியை பகுதியளவில் பயன்படுத்தலாம், கேட்டல் குறைபாட்டின் தன்மையை அறிந்து அதற்கேற்ப கற்பது. இங்க பாருங்க, இந்த விடையையும் நான் சொல்றேன், இந்த ரெட்டால போடுறீங்களோ இந்த விடையையும் பாருங்க. குறைபாட்டின் தன்மையை அறிந்து கேட்டல் உபகரணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ற வசனம் சரியா இருக்குதா? எனக்கு பொருத்தமானதா? கேட்டல் குறைபாட்டின் தன்மையை அறிந்து அதற்கேற்ற கற்பித்தல் முறையை கையாளலாம். இது கொமனா இருக்குது உங்களோட ஆன்சர். என்ன குறைபாட்டின் தன்மை என்று சொல்லக்கூடாது. ஏற்கனவே நீங்க குறைபாடு கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன குறைபாடு? செவிப்புல குறைபாடு. பிரதானமான பிரச்சனை செவிப்புல குறைபாடு என்றால் குறைபாட்டின் தன்மை என்று சொல்லாமலுக்கு செவிப்புல குறைபாட்டின் தன்மை என்ற, அதாவது அளவை அறிந்து எந்த அளவுக்கு கேட்குது கேட்கல என்ன அறிந்து உபகரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். உடனே உபகரணம் பெற்றுக் கொடுக்கல. நாங்கள் அந்த சவுண்ட் செக்கப்புக்கு போகணும். என் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வைத்தியருடைய அந்த அட்வைஸோட அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனோட அவர்கள் சொல்ற உபகரணத்தை நாங்கள் பிள்ளைக்கு பெற்றுக் கொடுக்கலாம். என்ன இவ்வளவு கேட்சில் உள்ளது, கேட்டல் குறைபாட்டின் தன்மையை அறிந்து அதற்கு கற்பித்தல் முறையை கையாளலாம் என்றது என்னது? இதுவும் அந்த அளவு பொருத்தமற்றது எனக்கு தெரியல. பொருத்தமானதா? ஒரு கேட்டல் குறைபாட்டின் தன்மையை அறிந்து அதற்கேற்ப கற்பித்தல் முறையை கையாளலாம் என்று சொல்றதை விட கேட்டல் தன்மையை இந்த ரெண்டை உண்டாக்குறோம் நாங்கள். இதை எப்படி உண்டாக்கலாம்? கேட்டல் குறைபாட்டின் தன்மையின் அளவை அறிந்து, அப்படி செய்வோமா? தன்மையின் அளவை அறிந்து
சரியா? அளவை அறிந்து என்ன அதற்கேற்ப பொருத்தமான கேட்டல் அப்படிதானே? உபகரணத்தை பெற்றுக் கொடுத்து என்ன கேட்டல் உபகரணத்தை பெற்றுக் கொடுத்து இல்லையா கற்பித்தல் முறையை கையாளலாம். விளைந்தா கற்பித்தல் முறையை கையாளலாம். இப்ப சரியா ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட் உண்டாக்கிட்டான். ஓகே அந்த வசனம் ஓம் சார். சரி, சிறப்பு இருக்கு சார். ஓகே. ஓகே சார். ஆகவே இப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வருவோமா? உண்மையில கொஞ்சம் நீங்க சொல்ற விதங்களை தெளிவா சொல்லணும்னு சொல்லிக்கிறല്ലോ. உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் இருக்கല്ലോ. சார் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல சார் என்னன்னா சார் இந்த ஒரு உதவி கல்வி பணிப்பாளராக இந்த இந்த இடத்துல அப்படித்தானே சார் கேள்வி? அப்ப அப்ப அந்த கற்பித்தல் முறையை கையாள்றது என்றதை விட சார் அதுக்கு ஆசிரியரை வழிபடுத்தும் ஆசிரியர் தானே சார் அதை கையாள போறாள். அப்ப ஒரு உதவி கல்வி பணிப்பாளரா அந்த அந்த ஆலோசனையை ஆசிரியருக்கு வழங்கணும், அப்படித்தானே சார் வரணும்? கொஞ்சம் பாருங்க, என்னன்னு கேட்டா அவர் சொல்றாங்க என்னன்னா கேட்டல் குறைபாடு தன்மையின் அளவை அறிந்து அதற்கேற்ப கேட்டல் உபகரணத்தை பெற்றுக் கொடுத்து கற்பித்தல் முறையை கையாள நீங்க சொல்றது கையாள வழிப்படுத்தலாம். வெரி குட், வெரி குட். வழிப்படுத்தலாம். லிசன் பண்ணணும். அட்வைஸ் பண்றதும் கூட கடமை இல்லை. கேட்டுக்கொள்ளணும். SLES ஆபீசரா வர போறீங்க, அட்வைஸ் பண்றதும் கூட கடமை இல்லை. அதை பண்றதும் கூட கடமை. நான் சொல்றது இம்ப்ளிமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? கற்பித்தல் முறையை நடைமுறைப்படுத்த கையாள உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தல். சரியா? உரிய ஏற்பாடுகளை. சரியா சார்? அட்வைஸ் பண்றதை சொல்லக்கூடாது. செய்து கொடுத்தல், வசதி ஏற்படுத்தி கொடுத்தல். ரைட்? வசதி ஏற்படுத்தி கொடுத்தல். இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யலாம், எழுதலாம். ஏற்படுத்தி கொடுத்தல். இந்த வேர்டுகள் வரணும். ஃபெசிலிட்டேஷன் ஆங்கிலத்தில். உங்களுக்கு தமிழ்ல சொல்லக்குள்ள உங்களுக்கு விளங்காது. இந்த சொற்களோட முக்கியத்துவம் ஆங்கிலத்தில் சொல்லக்குள்ள நல்லா இருக்கு. ஃபெசிலிட்டேஷன், வசதி ஏற்படுத்தி கொடுத்தல். செய்து கொடுக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கிறது, அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறது, ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கிறது. இது மிக முக்கியமானது. சரி, இப்ப நான் சொல்ல வாரதுன்னு கேட்டா ஏன் இந்த இடத்துக்கு நான் மாறியதை போனான்னு கேட்டால் உங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும். நீங்க விடைகளை முன்வைக்கக்குள்ள சம்பவ கற்கைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பதவியின் பொறுப்புக்கு பொருத்தமான பகுப்பாய்த்திறன் உங்கள்ட்ட இருக்க வேணும். பிரச்சனையை சரியாக கண்டறிய வேணும். மாற்று தீர்வுகள் சரியாக வழங்க வேணும். 4 3 புள்ளி. இந்த இடத்துல மற்ற 7 புள்ளிய நீங்க இந்த 1 2 பதிலளிக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கும். முன்வைப்பு திறன், மொழியை கையாளும் திறன், விடயங்களை ஏற்புடையதாக்கும் திறன். வெரி இம்பார்ட்டன்ட். விடயங்களை ஏற்புடையதாக்கும் திறன், சரியான மொழி பிரயோகம், சரியான முன்வைப்பு, சரியாக அந்த மொழியை பிரயோகித்து ஏற்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பதில் இருக்கக்கூடிய மாதிரி பதிலளிக்க வேணும். ரைட்? இது ஒன்று இருக்கட்டும். நான் நம்பர் பண்ணல, இது ஒன்று இருக்கட்டும். வேற என்ன இதுக்குள்ள தந்த விடையில கற்பித்தல் முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்று கொமனாக சொல்லாதீங்க பிளீஸ். கொமனாக சொல்ல வேண்டாம். ஓகேயா? மற்றது கற்புல சாதனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கலாம். ஓகே, அந்த விட. காட்சிப்படுத்தல் முறைகளை பயன்படுத்தலாம். ஓகே, அந்த விட. தனிநபர் கவனத்தை செலுத்தி விசேட தலையீட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். ஓகே, விட. சைகை மொழியை பகுதி அளவில் பயன்படுத்தலாம். ஓகே, விட. அப்ப நாங்க சொல்லுவோம், முதலாவதாக எது கேட்டல் தன்மையின் கேட்டல் தன்மையின் நான் போறேன் உண்டு இதுதான் முதலாவது மிக பொருத்தமானது. இரண்டாவது என்ன? என்ன
கற்புல சாதனங்கள், ரைட். மூன்றாவது என்ன? காட்சிப்படுத்தல். காட்சிப்படுத்தல். நீங்களே சொல்லுங்க, நான் தீர்மானிக்கிறதை விட. நாலாவது சொல்லலாம், ரைட், கற்புல சாதனம். தனிநபர் விசேட கவனத்தை செலுத்தி தலையீட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். இதுவும் கூட ஒரு பொதுவான அதாவது அந்த மாணவன் குறிப்பிட்ட மாணவன் மீது தனிநபர், ரைட், குறிப்பிட்ட மாணவன் மீது கவனத்தை செலுத்தி விசேட தலையீட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்றால் தலையீட்டு செயற்பாடு என்று சொல்லிக்கொள்ள கற்றல் கற்பித்தல், விசேட கற்றல் கற்பித்தல் தலையீட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். ஓகேயா? அடுத்தது சைகை மொழியை பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஓகே கூட. சரிதான். என்ன இந்த கற்பித்தல் முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்று சொல்றதை விட இந்த பதில் சொன்னால் கொஞ்சம் யோசிங்கோ. என்ன கற்பித்தல் முறையை கொண்டு வரலாம்? இந்த மாதிரியான சைகை மொழி, கற்புல சாதனம், அதைத்தான் நீங்க கொமனா சொல்லி இருக்கிறீங்க. ஓகேயா? ஓகேயா? சரியா நான் சொல்றது? சரி, அப்ப இந்த விடைகளை நீங்க முன்வைக்கலாம். சரிதானே? ரைட். இப்படி கேஸ் ஸ்டடியை சரியா பகுப்பாய்வு செய்கின்ற திறன் உங்கள்கிட்ட வளர்க்கப்பட வேண்டும். சொல்லுதான் கேஸ் ஸ்டடியை சரியாக அனலைஸ் பண்ணி இப்படி நீங்க விடைக்கு போகணும். ஓகே, சரி, ஓகே. வேற என்ன இந்த கேள்வியில? இறுதியாக ஒரு கேள்வி கேட்கிறேன் நான், கேட்டுக்கொள்ளுங்க. விசேட தேவைகளுள்ள மாணவர் வகைப்படுத்தலின்படி கேட்டுக்கொள்ளுங்க. விசேட தேவைகளுள்ள மாணவர் வகைப்படுத்தலின்படி குமார் எந்த வகையில் அடங்குவான் என குறிப்பிட்டு, அதானே எந்த வகைக்குள் அடங்குவான்? கேட்டல் குறைபாடுடைய என்ன எந்த வகையில் அடங்குவான் என குறிப்பிட்டு இவ்வாறான மாணவர்களை பொதுவான வகுப்பறையில் உட்படுத்த தொடர்பாக ஆசிரியரின் பொறுப்புகளை விவரிக்க. ரைட். இது ஒரு வித்தியாசமா இருக்குது. பொதுவான வகுப்பறையில மாணவனை பொதுவான வகுப்பறையில் உட்படுத்தல் தொடர்பாக ஆசிரியரின் பொறுப்புகளை விவரிக்க. அந்த ஆசிரியருக்கு நீங்க எப்படி அவருடைய பொறுப்புகளை வெளிப்படுத்துவீங்க, ஆலோசனை கூறுவீங்க. இது பொதுவான வகுப்பறையில மேற்கொள்ளலாமா? அவ்வளவு நீங்க சொல்ற நடைமுறையை தான் அந்த கேள்வி. பொதுவான வகுப்பறையில உட்படுத்தலாமா? செய்யலாம் தானே? செய்யலாம் தானே? இவனை செப்பரேட் பண்ணாதான் அது பிழைச்சிடும். உட்படுத்தல் கல்வியா மாறிடாது, அது பிழைச்சு போயிடும். உட்படுத்தல் கல்வி இல்லையா? உட்படுத்தல் கல்வி என்பது என்னது? சாதாரண வகுப்பறையில ஏனைய மாணவர்களோடு இணைத்து இவங்களை நம்ம வேறுபடுத்தாமலுக்கு என்ன அவர்களையும் உள்வாங்கி, அனைவரையும் உள்வாங்கி ஒரு வகுப்பறையில, அதாவது விசேட உள்ள பிள்ளைகள், சாதாரண பிள்ளைகள் எல்லாரையும் உள்வாங்கி, மாற்றுத்திறனாளிகளையும் சாதாரணமான பிள்ளைகளையும் உள்வாங்கி கற்பிக்கிறது தான் உட்படுத்தல் கல்வி. விளங்குதோ? இப்படியான கேஸ் ஸ்டடி தான் வரலாம். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், ஏதாவது டிஸ்கஸ் பண்ண இருந்தால் கேட்கலாம். நீங்கள் கேளுங்க. ஹலோ, ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? விளங்கல சார். ஏதாவது நீங்க இது தொடர்பாக கேட்கறதா கேட்கலாம். சார் என்னண்டா சார், இந்த உட்படுத்தல் கல்விகளை இந்த விசேட கல்வி தேவையுடைய பிள்ளைகள்னு சொல்லும் போது நாங்க அந்த 3 பிரிவா தானே சார் விசேட பிள்ளைகளை நாங்க சொல்லலாம். சொல்லுங்க. அதாவது பரிகார கற்பித்தலுக்கு உட்படுற மாணவர்கள், மீத்திறன் கூடிய மாணவர்கள், விசேட தேவையுடையவர்கள். இதுல எந்த வகை என்று நான் கேட்டது இந்த குறிப்பிட்ட மாணவனுடைய பிரச்சனை. குறைபாடு அது விளங்குச்சு சார். இப்ப நான் மேலதிகமா ஒரு கொஸ்டின் தான் சார் இதுல கேட்டது சொன்னேன். கொஞ்சம் பாருங்கம்மா, கொஞ்சம் பாருங்க. நீங்க வகைகளை சொல்லுங்க. ஒன்று, முதலாவது என்னது சொல்லுங்க. முதலாவது வகை என்ன? பரிகார கற்பித்தலுக்கு தேவையான பரிகார கற்பித்தல் உடைய மாணவர்கள், மீத்திறன் கூடிய, அதாவது மெல்ல கற்போர், மீத்திறன் கூடியவர்கள், விசேட தேவையுடையவர்கள். அப்படித்தானே சார் வரும்? இல்ல வேற வகை இருக்கா சார்? இல்ல நீங்க சொல்றது சரி. அதுல கொஞ்சம் ரெண்டாவது அந்த அதாவது கிஃப்டட் சில்ட்ரன் இருக்காங்களோ, மீத்திறன் கூடிய மாணவர்கள்.
அவர்களும் அவர்களும் ஒரு விசேட தேவை உள்ள மாணவர்கள் தான். சரி. சரிதானே? ஓ. மற்றது நீங்க சொன்ன மாதிரி மற்றது வந்து விசேட தேவைகள், ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுவேன். மாற்றுத்திறனாளிகள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்று நான் சொல்றது வந்து விசேட ஸ்பெஷல் நீட்ஸ், விசேட தேவை உள்ள பிள்ளை. சரி, விசேட உட்படுத்தல் கல்வி யார் யாருக்கு தேவைன்ற பட்சத்துல இந்த மூணையும் வரும் இல்லையா சார்? மூன்றும் சரி. இப்ப உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்றால் வடிவ கேட்டுக்கொள்ளுங்க. விசேட தேவைகள் உள்ள மாணவர் வகைப்படுத்தலின்படி குமார் எந்த வகையில் அடங்குவான்? Yes, எந்த வகையில் மாற்றுத்திறனாளி. அடங்குவான்? விசேட தேவைகள் மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளி என்ன சாதாரணமான ரெமெடியல் ஆக்ஷன்ல அவனுக்கு செய்ய இயலாது. அதாவது மெல்ல கற்போர். நீங்க சொல்றது பரிகார செயற்பாடுகள் என்று சொல்றதை விடாம நீங்க மெல்ல கற்போர் என்று சொல்லுங்க. சரியா? மெல்ல கற்போர்கள் தான் சரியாக அநேகமாக விளங்குற பதம் எல்லாருக்கும். சரிதானே? மெல்ல கற்போர், மீத்திறனுடைய மாணவர்கள். ரைட். அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகள். இப்ப குமார் எந்த வகைக்குள்ள அடங்குவான்? மெல்ல கற்பனுக்குள்ள வராது, மீத்திறனுக்குள்ள வராது. உண்மையா அவனோட பிரச்சனை வந்து கேட்டல் குறைபாடு இருக்கிறபடியால் அவன் விசேட தேவை உள்ள பிள்ளையாக அவன் வருவான். ஓகேயா? விசேட தேவை உள்ள மாணவன், பட் அவனோட பிரச்சனை என்ன? கேட்டல் குறைபாடு. அப்படி சொல்லுங்க. விசேட தேவை உள்ள பிள்ளை இந்த 3 வகைக்குள்ளையும் அதுல இவன் வந்து கேட்டல் குறைபாடுடைய பிள்ளை. சரிதானே? ஓகே, வேற என்ன கேட்கிறீங்க நீங்க சொல்லுங்க. சார் ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? கேட்கலாம். என்னண்டா சார், இந்த விசேட தேவையுள்ள அதாவது கேட்டல் குறைபாடு உள்ள இந்த மாணவனுக்கு அந்த ஒரு ஆசிரியர் வந்து மொழியை கற்பிப்பதுல இடர்படுறாங்க. அந்த மொழி அவங்க குறிப்பா தமிழ் மொழின்னு வச்சுக்கொண்டா சார், அந்த தமிழ் மொழியை அவங்க கற்பிக்கிறதுக்காக ஒரு பாடரீதியான ஒரு பணிப்பாளராக என்ன வகையில உதவி செய்யலாம் ஒரு அதிகாரியாக? திரும்ப 3 கேள்வி கேளுங்க. அதாவது இந்த கேட்டல் குறைபாடுள்ள குறித்த மாணவனுக்கு ஆசிரியை தமிழ் மொழியை கற்பிப்பதில் இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்றார். அவருக்கு ஒரு கல்வி அதிகாரி என்ற வகையில் எந்த வகையில் உதவலாம்? எஸ், வெரி குட். மொழியை கற்பிக்கிறதுக்கு. ரைட், சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கேள்வி. அவன் கேள்வி. உங்களோட பேர் என்னம்மா? யசோதரை சார். யசோதரை. யசோதரை, இது நல்ல கேள்வி உண்டு. இப்ப நாங்க சேம் ஐடியாவை தான் மொழி என்று சொல்லாமலுக்கு பார்த்திருக்கிறோம். யசோதரை, மொழி என்று பொதுவாக இந்த குமார் என்ற மாணவனுக்கு கேட்டல் குறைபாடு இருக்குது. அவன் பிரச்சனைக்கு மொத்தத்துல அவன் கேட்டல் குறைபாடு இருக்கபடியால் மொழி மட்டுமில்ல, பொதுவாக அவனுக்கு கற்றல்ல அவன் இடர்படுறான். ஓமா இல்லையா? கற்றல்ல இடர்படுறபடியால் அவனுக்கு நாங்க என்னென்ன விதங்களை பயன்படுத்தலாம்னு இந்த நுட்பங்களை சொல்லியிருக்காங்க. எப்படி உண்டு? முதலாவது என்ன சொல்றாங்க அவங்க, நம்மட நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணீங்க. என்ன சொல்றீங்க? முதலாவது கேட்டல் குறைபாட்டின் தன்மையின் அளவை அறிந்து அதற்கேற்ப கேட்டல் உபகரணத்தை பெற்றுக் கொடுத்து கற்பித்தல் முறையை கையாள உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தல், வசதி ஏற்படுத்தி கொடுத்தல். கற்புல சாதனங்கள் பயன்பாட்டை அதிகரிக்கலாம். காட்சிப்படுத்தல் முறைகளை பயன்படுத்தலாம். தனிநபர் கவனத்தை செலுத்தி ஏனைய தலையீட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். சைகை மொழியை பயன்படுத்தலாம். இது எல்லாமே மொழியை கற்பிப்பதற்கு மொழியை கற்பிப்பதற்கு இப்ப கூட பின்னா வந்து மொழியை கற்பிப்பதற்கு என்ன எந்த விதத்துல உதவி செய்யலாம் அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமாம் சார். அந்த ஆசிரியருக்கு என்ன வகையில் அவர் ஏற்கனவே இந்த கற்பித்தலுக்கான ஒரு வாண்மைத்துவ ஆற்றலை கொண்டிருக்கின்றாரா இல்லையா? அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்யலாம் ஆசிரியருக்கு? எஸ், பாப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி உண்மையில ஆசிரியர் விசேட கல்விக்குரிய மொழியிலேயும் வந்துட்டு சார் என்னண்டு சார் மொழியிலையும் வந்துட்டு இப்ப எல்லாமே இல்லையே சார். அதை வந்துட்டு எந்த மொழியிலையும் எந்த பாட்டுல இடர்படுறான்னு சொல்லி அந்த உரிய சார் வந்துட்டு செயல்நிலை ஆய்வுன்னு சொல்லி எடுக்கணும் சார். அந்த பொடிய அந்த மாணவனை வச்சு செயல்நிலை ஆய்வு எடுத்து ஒரு மாணவனுக்கு அவனுடைய பிரச்சனை என்ன, மொழியில எங்க இடர்படுறான், அவனுக்கு எங்க பிரச்சனை இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும். என்ன அதுக்கு ஆக்ஷன் ரிசர்ச், செயல் வழி ஆய்வு அல்ல செயல்நிலை ஆய்வு அவனுக்காக செய்யலாம். வெரி குட். 2வது சஜஷன் அதுக்கப்புறம் சார் அவனுக்கு இடர்படுறத வச்சு வேற எங்க ஹெல்ப்
ஒரு தமிழ் மொழி மூல ஏடியில உதவி எடுக்கணுமா, அல்லது அந்த பொடியனை வந்துட்டு உட்படுத்தல் கல்விக்கு இல்லாம விசேட தேவையுடைய பாடசாலைக்கு அனுப்பலாமா, ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன் இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதானே அவர் என்ன தீர்மானத்தை மேற்கொள்ளும். அடுத்தது வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மாணவனுக்குரிய பேசுறது சரியா கேக்குது இல்ல சார். அவருக்கு பேசுறது கிளியர் இல்லாம இருக்குதா? ஓம் சார். என்ன பொறுத்தவரையில வந்து அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால், ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் ஒன்றை செய்தா மொழியிலையும் அவன் எங்கு இடர்படுவான், மொழியை கற்பிக்கிறதுல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் என்றதை பார்க்கறதுக்கு அவர் சொல்றார், மொழி தொடர்பாக அவனுடைய இடர்பாடை சரியாக கண்டுபிடிக்கத்தானே வேணும். சரியான வருத்தத்தை கண்டுபிடிக்காம ட்ரீட்மெண்ட் செய்ய இயலாதே. அதனால மொழியில எந்தெந்த பகுதிகளில் அவர் இடர்படுகிறார் என்பதை கண்டறிவதற்கு என்ன அந்த விசேட உள்ள மாணவனுக்கு நாங்கள் ஒரு ஒரு சம்பவ கற்கை அல்லது செயல் வழி ஆய்வை செய்யலாம் என்று சொல்லி சொல்றாரு. அவர் சம்பவ கற்கையும் செய்யலாம், அந்த மாணவனுக்குரிய சம்பவத்தை வடிவ எழுதி கொண்டு போகலாம். மற்றது வந்து இப்படி செய்யலாம், ஒரு ஆசிரியர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல் இருக்குதானே, இரண்டாவது ஐடியா பிரதிபலிப்பு ஜேர்னல் குறிப்பேடு கொண்டு பேணி கொள்ளணும். இவனுக்கு கேட்டல் குறைபாடு இருக்குது, பட் மொழியில என்னென்ன விடயங்கள்ல அவன் இடப்படுறான்ன்றதை ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ல எடுத்துத்தான் ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கு போகணும். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ல தினசரி குறிப்பு எழுத வேணும். அப்ப எழுதி கூட வந்து எந்த பிரச்சனை அவனுக்கு அதிகமாக இருக்கிறதோ மொழியில அந்த பிரச்சனையை தான் முதல்ல வந்து டீச்சர் என்ன செய்யணும், விழிவளவாக்கணும். அதுக்கான ஆய்வை தான் அவர் செய்ய வேணும். விளங்குதா? ஹசீகா கேட்கிறீங்க? ஹசீகா கேட்கிறீங்க? இல்ல சார், அந்த செயல்நிலை ஆய்வு சம்பந்தமாக காட்சி நான் தான். நீங்க என்ன ஹசீக் தானே? ஓம் சார். எங்க இருந்து? ஒளிவில்லைங்க சார், ஒளிவு. வெரி குட். சரி, அப்ப நாங்க அப்ப வேற விதத்துல எப்படி அவனோட மொழியை அதொண்டே செய்யலாம். சரி ஹசீக், அவனோட பிரச்சனையை கண்டுபிடிச்சிட வைங்களேன். மொழியில வந்து அவனுக்கு கணக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். மொழியில என்னது ஒரு சரியாக உருப்பமைய எழுதுவதில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது அந்த என்னது எழுத்துக்களுடைய ஃபார்மேஷன் ரெட்டக்கம்பு ஒத்தக்கம்பு அல்லது நெடில் குறில் இதுகளை எழுதுறதுல பிரச்சனை இருக்கலாம். என்ன சொற்களை கோர்த்து வசனமாக்குவதில் பிரச்சனை இருக்கலாம் இல்லையா, அல்லது வசனமாக்கி அந்த கோர்த்து வசனமாக்கப்பட்டது சரியாக விளங்கி கொள்வதில் அவன் 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 வாசிக்க முடியாதானே. அப்ப அவன் 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 சாரி அவனுக்கு வாசிக்கல கேட்கதான் பிரச்சனை. அவன் வாசிச்சு அதை கிரகிச்சு அதை சரியாக வினாக்களுக்கு விடையளிக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம். இப்படியெல்லாம் மொழியில நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆகவே நாங்க என்ன செய்யலாம், முதல்ல வந்து இந்த மாணவனுக்கு கேட்டல் குறைபாடு இருக்கபடியால் ஆய்வை செய்து உரிய பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது வந்து கேட்டல் தொடர்பான உபகரணங்களை பெற்றுக் கொடுக்கிறது. சரிதானே? அப்ப அதனூடாக கேட்டல் தொடர்பான உபகரணத்தினூடாக மொழி பயிற்சிகளை வழங்கலாம் இல்லையா அவனுக்கு, இல்லையா? மற்றது அவனுக்கு கற்புலம் பிரச்சனை இல்லை, செவிப்புலம் தான் பிரச்சனை இருக்குது. அப்ப ஹியரிங் எய்ட்ஸை கொடுத்தால் நாங்க அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற மற்ற உபகரணங்கள் அதாவது சாதனங்களை பயன்படுத்தலாம் தானே, வீடியோ ஆடியோ அதில் பயன்படுத்தலாமா இல்லையா? வீடியோ காட்சிகள் ஆடியோ அவன் கேட்ட குறைபாடாக இருந்தாலும் அவதானம் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகள்கிட்ட. அப்ப வீடியோ ஆடியோ காட்சிகளை கொடுத்து மொழி ரீதியான உரையாடல்கள் பேச்சுக்கள் இதுகளை அவனுக்கு பயிற்சி அளிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். யசோதரி ஓகேயா? ஆமாம், நன்றி சார். நல்ல ஐடியா இருந்தா கொடுங்க சார். நன்றி, தெளிவான விளக்கம் தந்தீங்க சார். எனக்கு இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்குது சார், அதை கிளியர் படுத்தி கொள்ளலாமா சார்? என்னண்டா சார், இப்போ இத்தனை வகையான வழிமுறைகளும் வந்து அந்த மாணவனை நாம் எவ்வாறு மேலெழ செய்யலாம், அவரை எவ்வாறு அந்த கற்றல் இடர்பாடுல இருந்து மீட்கலாம் என்பதற்கான ஆலோசனைகள். அதுதான். ஆமாம் சார். இப்போ என்னோட கேள்வி ஒன்று என்னன்னா சார், இப்போ இது அவ்வளவும் செய்ய போறது ஒரு ஆசிரியை தான், ஒரு ஆசிரியர் தான் செய்யணும். அந்த குறித்த ஆசிரியருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கின்றதா? அவர் புதிதாக நியமிக்கப்பட்டவரா? பயிற்சி பெறாத ஒரு ஆசிரியராக இருந்தால், புதிதாக நியமிக்கப்பட்டு ஒரு 2 வாரங்களிலேயே அந்த குறித்த மாணவன் அந்த ஆசிரியருடைய கைக்குள் வரும் பொழுது, அந்த வகுப்பு வரும் பொழுது அவர் எவ்வாறு இதனை சமாளிப்பார்? உண்மையில அந்த ஆசிரியர் இந்த எண்ணிம அது வந்து நம்மட பொறுப்பு அப்படின்றது தெரியுமா? உங்களோட கேள்வி எனக்கு அதுதான் சார் என்னோட கேள்வி. அப்ப நாம இப்போ ஒரு அதிகாரியா போகும் பொழுது
அந்த இடர்பெற்ற மாணவனுக்கான வழிமுறைகள் எல்லாம் நமக்கு தெரியும், ஒரு ஆசிரியர் இதெல்லாம் செய்யணும். ஆனா அந்த ஆசிரியை புதிதாக நியமிக்கப்பட்ட ஒருவராக இருந்தால், அல்லது எந்த விதமான வாண்மைத்துவ ஆற்றலையும் அற்றவராக, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய வாண்மைத்துவ ஆற்றல் இல்லாதவராக, எண்ணிம சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவராக இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கலாம்? அந்த ஆசிரியருக்கு நாம் எவ்வாறு உதவலாம்? ரைட். இப்போ உங்களுக்கு தெரியுமா, எங்கள்ட்ட ஒரு மென்டரிங் சிஸ்டம் இருக்குது. மென்டர், பீஃப்ரெண்டர், நட்புதவியாளர், வசதி ஏற்படுத்துபவராக, வசதி ஏற்படுத்தலுக்காக நட்புதவியாளர் ஒருவரை ஆங்கிலத்தில் நான் போறேன் மென்டரிங் ஒரு பீஃப்ரெண்டர் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த ரெண்டுல இந்த பீஃப்ரெண்டர் இதை நம்ம செய்யணும். முதலாவது அவருக்கு என்ன செய்யணும்? புது ஆள் என்றால், அந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக இருக்கிறார் என்றால், இந்த ரெண்டுல ஏதாவது ஒருவரை நாங்கள் நியமிக்கணும். அவருக்கு நியமித்தல் ஒன்று. அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் மட்டும்தான் இருந்தார் என்று சொன்னால், அன்னைய பாடசாலையில ஒரு ஆளை நாங்கள் என்ன செய்யலாம்? நியமிக்கலாம். முதலாவது வேலை. நியமிக்கிறதுக்குரிய ஒழுங்குகளை நீங்கள் செய்யலாம், ஒழுங்குகளை மேற்கொள்ளலாம். வலய கல்விப்பணிப்பாளரோட கதைச்சி இந்த ஒழுங்குகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். சரிதானே? இரண்டாவது, அவருக்கு வாண்மைத்துவம் தொழில். சொல்லுங்க. தொழில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா சொல்லுங்க சார். இப்ப நாங்க இந்த ஆன்சர் சார் வசதிப்படுத்துவதாக ஏற்படுத்தணும். அப்ப அந்த ஆன்சர் சார் ஃபர்ஸ்டுக்கு அவரை பற்றி அறிஞ்சிட்டு தானே சார் நாங்க அவர் சொல்லிட்டாரு. அவர் ஒரு புதிய ஆசிரியராம், அண்மையில நியமிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர். அவர் சொல்லித்தாரு. அப்படியா சார்? அப்படி சொன்னபடியா அவரே இல்லாதான் அவர் 2 வீக்ஸ்ல நியமிக்கப்பட்ட ஆசிரியர். பிள்ளைகளை பற்றி தெரியாது அவருக்கு தொழில் எதுவுமே அவருக்கு தெரியாதுன்னு வைங்களேன். அவர் படிச்சுட்டு வாரார், ட்ரெயின் பண்ணப்பட்டு வாரார். இருந்தாலும் பிள்ளைகள்ல அந்த அளவு கற்பித்தல் அனுபவம் குறைவான ஒருவர். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தால் அவருக்கு ஒரு எப்படித்தான் இருந்தாலும் ஒரு மென்டர் ஒரு ஆள் இருக்க வேண்டும். என்ன பாடசாலையில தொழில் வாண்மைத்துவ பயிற்சிகளுக்கான தேவைப்பாடு இருந்தால் அது ஒழுங்கு செய்து கொடுக்கலாம். பாடுகள் இருந்தால் சரிதானே? அடுத்தது செய்யலாம் என்று கேட்டால், இருந்தால் அந்த ஒழுங்கை செய்து கொடுக்கலாம். அடுத்தது என்ன செய்யலாம் என்று கேட்டால், அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் சகபாடி கற்பித்தல் மற்றும் கலந்துரையாடல் தரவட்டங்கள் மூலம் தான் என்னது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். விளங்கலாமா? தரவட்டங்கள் கூடித்தானே சார் இது செய்யறது இப்படியான பிரச்சனைகள். ஆசிரியருக்கு தானே, குறிப்பிட்ட ஆசிரியருக்கு நாங்கள் நேரடியாக, நீங்க ஒரு பணிப்பாளர் என்ற வகையில நீங்க என்ன செய்து கொடுக்கலாம்? எவ்வாறான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம்? அவருக்கு சகவாடி கற்பித்தல் மற்றும் கலந்துரையாடலுக்கான வாய்ப்புகளை, அதே பாடசாலையில் சீனியர் டீச்சர் இருந்தால் ஜாயின் பண்ணி கொடுக்கலாம். நான் சொல்றேன், அவர்கிட்ட கேட்கலாம், அவர் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணலாம். நட்புதவியாளர் மென்டரிங் எப்பவுமே அவர் கேட்கிறாரோ இல்லையோ உதவுவார். சரிதானே? ஆனா இவர் சகபாடி கற்பித்தல்ல கட்டாயம் ஆசிரியர் தேடி போகணும், கேட்கணும், கலந்துரையாடணும். பிரச்சனை வார நேரம் மட்டுமில்ல, அடிக்கடி அவரோட டிஸ்கஷனை செய்ய வேணும். அடுத்தது இந்த மாதிரியான ஒழுங்குகளை நீங்க செய்து கொடுக்கலாம். கணக்கு கற்ற கேள்வி வராது, இது ஸ்ட்ரக்சர் டைப்ல பாரு. ஓகே, சரியா யசோதரி? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? ஓகே, நன்றி சார். ஓகே, வெல்கம். அடுத்தது இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு
சரி, அடுத்த வினா உங்களுக்கு ஆசிரியர்களின் தொழில் விருத்தியில் அடுத்த வினா நான் போறேன். எப்படி கேட்கலாம்? அதுக்கு சம்பவத்தையே பார்ப்போமா? கேஸ் ஸ்டடியே பார்ப்போமா? இன்னொரு கேஸ் ஸ்டடி. ஓம் சார். இதுல இந்த ஒரு எனக்கு சின்ன சந்தேகம் சார். அந்த நாங்க மாணவர்கள் வந்து 3 வகையா கொண்டு வரோம் தானே சார்? மெல்ல கற்போர், மீத்திரன், விசேட சேவைக்குரிய 2. அப்ப நாங்க அந்த பரிகார செயற்பாடுன்னு சொல்லக்குள்ள சார், இப்ப நாங்க அதுல போடைக்குள்ள விடைக்குள்ள அந்த பரிகார செயற்பாட்டாக்களை தான் மெல்ல கற்போருக்குள்ள கொண்டு வந்த மாதிரி சொன்னீங்க சார். அப்ப மட்டாக்களுக்கும் பரிகார இல்ல மெட்டாக்களுக்கு பரிகார செயற்பாடு செய்யற இல்லையாம்மா? இல்ல நீங்க என்னடா நீங்க கேக்குறீங்க, எனக்கு விளங்கிட்டு திரும்பவும் இருக்கா உங்களோட விஷயம் இதான் நான் கேளுங்க பாருங்க. அதாவது மெட்டாக்களுக்கு நீங்க பரிகாரம் செய்யக்குள்ள அவங்களும் மெல்ல கற்போராக மாறி விடுவாங்க, அப்படி ஒரு அர்த்தம் வருதுன்னு இருக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, எனக்கு விளங்கல. திரும்பி திரும்பி கேளுங்க. என்ன சார், நாங்க 3 கேட்டகரிக்குள்ள வச்சிருக்கோம். உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்குது. ஹலோ, உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. கேக்குற கேள்வி எப்படின்னா சார், இப்ப விசேட தேவையுடைய பிள்ளைகளை 3 வகைக்குள்ள உள்ளடக்கிறோம் தானே சார்? அதுல மெல்ல கற்போருக்கு நாங்க ஒரு சேர்த்து எக்ஸ்டர்னல் ரிசர்ச் செய்யற மாதிரி மீத்துரனுடைய ஆக்களுக்கும் மற்ற ஆக்களுக்கும் ரிசர்ச் செய்யணுமான்னு சொல்லி கேட்க. இல்ல அப்படி இல்ல, அவ கேட்க அப்படி கேட்கல. அவ கேட்கிறான்டா. ஹலோ, ஆரம்ப காய்க்கிறீங்க? ஹலோ, யாரு கதை? விஜிதா மிஸ் சார். ஓ, நீங்க திரும்பி இருக்க உங்களோட பிரச்சனையை கேளுங்க அம்மா இருக்கா. ஹலோ ஹலோ ஹலோ, கேளுங்க இல்லாட்டி விடுங்க. அந்த கேள்வி என்னண்டா எனக்கு விளங்கிச்சு. என்னண்டா சார் அவ கேட்ட கேள்வி, மெல்ல கற்போர நாங்கள் விசேட தேவை உள்ள ஆகலன்னு சொல்றோம் இல்லையா? சாரி, ஏன்னா மெல்ல கற்போரை தான் பரிகார கற்பித்தலுக்கு உட்பட்ட ஆகலன்னு சொல்லி வகைப்படுத்திருக்கோம் இல்லையா? 3 வகைக்குள்ள ஒன்று மெல்ல கற்போர், 2வது வந்து நாங்க சொன்ன மீத்திறன் கூடியோர், 3வது வந்து விசேட தேவை உள்ள பிள்ளைகள். அவட வினா என்னன்னு கேட்டால், இந்த மெல்ல கற்போரை தான் பரிகார கற்பித்தலுக்கு உட்படுபவர்கள் என்று சொல்றோம் என்று சொன்னா, ஏனைய மாணவர்களுக்கும் பரிகார கற்பித்தல் செய்யறோம் தானே? அப்படித்தான் நீங்க கேட்டீங்க. ஆள் மறைஞ்சிட்டாங்கள இங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்வி சார் அது பொருத்தம். நீங்க கேட்டது ஒரு வேற பிரச்சனை. எப்படி மெல்ல கற்போருக்கு செய்யற மாதிரி மீட்திறன் கூடிய மாணவர்களுக்கும் செய்ய வேணும், கட்டாயம் செய்ய வேணும். ஆசிரியருக்கு அவர்கள் தொடர்பான வேற பிளான் இருக்க வேணும், திட்டம் ஒன்று இருக்கணும். ஏன்னா அவன் தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தர்ற பிள்ளையா இருப்பான் வகுப்பறையில. கெட்டிக்கார பிள்ளை என்ன செய்வான், டக்குன்னு ஒரு கணக்கை கொடுத்தீங்கன்னா அல்லது ஏதாவது வேலையை கொடுத்தீங்கன்னா செய்து முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள மாணவர்கள் சுரண்டி கொண்டிருப்பான். டீச்சருக்கு எனது சோக்கால் அறிவான் அல்லது ஏதாவது மற்ற பிள்ளைகளுக்கு கிள்ளுவான். அப்படியான விளையாட்டுலாம் காட்டுவான். அப்ப அவனுக்கு நீங்க என்ன செய்யணும், வேற விதமான கற்றலுக்கான திட்டங்களை ஒவ்வொரு ஆசிரியரும் கொண்டிருக்க வேணும். அதுக்கு நீங்க உதவி கல்விப்படுப்பாளர்கள் வழிபடுத்தணும் ஆசிரியர்கள்ட்ட. பொதுவாக வந்து சாதாரணமான பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதுக்கு தானே திட்டம் இருக்குது எங்கள்கிட்ட இல்லையா? ஆனா இந்த விசேட தேவையுள்ள பிள்ளை இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு திட்டம் வச்சு கொள்ளணும். இல்லாட்டி அதையும் அதுக்கு என்ன ஆசிரியர் இருக்கிறாங்களோ 5 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். இல்லாட்டால் மற்ற ஏனைய சாதாரண மாணவர்களை தான் நாங்கள் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று மீத்திறன் கூடியோர், மற்ற ஸ்லோ லேர்னர்ஸ். இப்போ மீத்திறன் கூடியோருக்கும் சாதாரணமாக நீங்க கொண்டு போற பிளான் வந்து யாருக்குரியது? மெல்ல ஒரு நடுநிலையான மெல்ல கற்போருக்கான, மெல்ல கற்போர் என்று சொல்ல இயலாது, நடுநிலையான மாணவர்களுக்கான, நார்மல் பிள்ளைகளுக்குள்ள நடுநிலையான மாணவர்களுக்கான பிளானை தான் கொண்டு போகிறீங்க, ஆக்டிவிட்டி பிளானை. அதே நேரம் அங்க வெரி ஸ்லோ லேர்னர்ஸும் இருப்பாங்க, வெரி ஹை இன்டலெக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க மீத்திறன் கூடியோர். அப்ப ஒரு நடுத்தரமான மாணவர்களை விட ஏனைய கீழே உள்ள மாணவர்களையும் மேல உள்ள மாணவர்களையும் கவனிப்பதற்கான பிளானும் கூட கையில இருக்க வேணும். சரியானே சார்? அப்படி அவ அந்த கேள்வி கேட்டிருந்தா இதுதான் பதில். ஆனா எனக்கு மற்ற மனிதன் விளங்குச்சு. ஓகே, சரி, இப்ப அடுத்த கேஸ் ஸ்டடிக்கு நாங்க போவோமா? எனக்கு இந்த விஷயத்தை எழுதி கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. எனக்கு
கொஞ்சம் போடுங்க. இது ஒரு சம்பவ கற்கை. எனக்கு சரியான கவலையாக இருக்கிறது. சரண் ஆக்கத்திறன் மிக்க ஒரு பிள்ளை. ஆவான். இந்த தடவை மட்டுமட்டாகத்தான் சித்தியடைந்துள்ளான். மேலும் ஒரு தடவை பரீட்சை எழுத மேலும் ஒரு தடவை பரீட்சை எழுத முடியாதாம். வீட்டில் சும்மா இருக்க போகிறானாம். Wait. செக்யூர் சார், உங்களோட மைக் மீட் ஆயிருக்கு சார். ஆமாம் ஆமாம். சரி, முதலாவது வினா கேளுங்க வடிவா. முதலாவது வினா,
இந்த சம்பவம் இவ்வளவுதான் விஷயம். இது ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க. எனக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. ஷரண் ஆக்கத்திறமிக்க ஒரு பிள்ளையாவான். இந்த தடவை மட்டுமட்டாகத்தான் சித்தி அடைந்துள்ளான். மேலும் ஒரு தடவை பரீட்சை எழுத முடியாதாம். 2 எடுத்துக்கொள்ளுங்களேன். வீட்டில் சும்மா இருக்க போகிறானாம். எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறானோ தெரியாது. எனக்கு உதவி செய்ய முடியுமா என என்னிடம் கேட்கிறான். இது ஒரு உரையாடல், ஒரு சம்பவம். சரிதானே? முதலாவது வினா உங்கள்ட்ட நான் கேட்கிற கேள்வி, ஷரண் தொழில்சார் தகவல்களை தேடி அறிவதற்காக பயன்படுத்தக்கூடிய துணை மூலாதாரங்கள் ஆறுதருக அல்லது துணை மூலாதாரங்கள் கூறுக. விளையிட்டுதா? இது என்னத்தோட தொடர்புடையது? முதல் பார்த்தாங்க விசேட கல்வியோட இல்லையா? இப்ப இது என்னத்தோட தொடர்புடையது சம்பவம்? சொல்லுங்க. தொழிற்கல்வி. என்னத்தோட? 1 தொடக்கம் 13 வரையான விலங்குலமா? தொழிற்கல்வி சார். எஸ், தொழில் கல்வி சார். வழிகாட்டல். தொழில் வழிகாட்டல் முதலாவது விஷயம். இப்படியும் வரலாம் உங்கள்ட்ட விஷயம். ரெண்டாவது, ஷரண் 1 தொடக்கம் 13 என்னண்டு 1 தொடக்கம் 13 வரையான ஹலோ ஆனது. முதலாவது கேள்வி, ஷரண் தொழில்சார் தகவல்களை தேடி அறிவதற்காக பயன்படுத்தக்கூடிய துணை மூலாதாரங்கள் 6 தருக. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது துணை மூலாதாரங்கள் சில தருக. தொழில் தகவல்களை தேடி அறிவதற்காக பயன்படுத்தக்கூடியது. சொல்லுங்க பார்க்கலாம். இணையம். அப்ப தொழில் மூலாதாரங்கள் 2வது வினா. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சிலவற்றை குறிப்பிடுக. அதாவது ஷரண் தொழில்சார் தகவல்களை தேடி அறிவதற்காக. 3வது அடுத்த வினா உங்கள்ட்ட நான் கேட்கறது இவ்வாறான மாணவர்கள் தொழில்சார் தகவல்களை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய 2 வழிகளை பற்றி குறிப்பிடுக. இவ்வாறான மாணவர்கள் நோட் பண்ணுங்க. இவ்வாறான மாணவர்கள் தொழில்சார் தகவல்களை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய நிறைவு செய்து கொள்ளக்கூடிய 2 வழிகள் விவரிக்குது. அடுத்த வினா, தொழில் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தொடர்பான தொழில்சார் தகவல்கள் பற்றிய விளக்கத்தை வழங்குவதற்காக வகுப்பறையில் நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய 3 செயற்பாடுகளை உதாரணங்களுடன் விளக்குக அல்லது குறிப்பிடுக அல்லது கூறுக. உண்மையா இந்த சம்பவ கற்கை எதோட தொடர்புடையது? தொழில் வழிகாட்டலும் ஆலோசனையும். என்ன ஆலோசனை வழங்கலும். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த சம்பவ கற்கையை வச்சு
நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டது ஷரண். முதலாவது கேள்வி கேட்டு நான் ஷரண் இல்லையா? தொழில்சார் தகவல்களை பெறக்கூடிய தொழில் மூலாதாரங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. ரெண்டாவது கேட்டு நான் உங்கள்கிட்ட இவ்வாறான மாணவர்கள் தொழில்சார் தகவல்களை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய 2 வழிகளை விவரிக்குக. மூன்றாவது கேட்டு நான் தொழில் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தொழில்சார் பற்றிய விளக்கத்தை வழங்குவதற்காக வகுப்பறையில் நடத்தக்கூடிய 3 செயற்பாடுகளை உதாரணங்களுடன் விளக்குது. ரைட். இந்த கேள்விக்கு நீங்க தயாராகணும். இப்படி சின்ன சின்ன சம்பவ கற்கையில தான் தருவாங்க. சரிதானே? திரும்பி இப்போ உதாரணமாக முதலாவது போராட்ட இந்த சம்பவ கற்கையை வாசிச்சுட்டு இந்த ஒரு 2 கேள்வியை கேட்குறாங்க. முதல் 2 கேள்வியும் கேட்டாங்கன்னு சொன்னால் தொழில் மூலாதாரங்கள் சொல்லுங்க வாக்கலாம், தொழில் தகவல் நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வழிகளை பற்றி குறிப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு திரும்பவும் அடுத்த ஆளுக்கு இதே சம்பவத்தை கற்கையை தந்து அடுத்த கேள்வியை கேட்கலாம். இப்படி நீங்க ரெடி ஆக வேணும். ஓகேயா? சரிதானே? இப்போ என்னென்னால் நான் ட்ராவல் பண்ணி வந்தபடியால் கஷ்டமா இருக்குது. மீதியை நாளைக்கு நாங்கள் தொடரலாம். இந்த கேள்விக்குரிய விடையை பார்த்து கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு இந்த கேள்விக்குரிய விடையை என்னுடைய சார்பாக நாளைக்கு தெளிவாக நான் தருவேன். நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. இதே போல இன்னும் ஒரு கொஞ்சம் கேஸ் ஸ்டடியில் பார்த்தோம்னால் நல்லா. கேஸ் ஸ்டடியை பார்க்கறதால நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, பகுப்பாய்வு செய்வீங்க, சரியான மாற்று வழிகள் நிறைய எடுப்பீங்க, அதில் ஒழுங்குபடுத்த பார்ப்பீங்க. இப்போ பாருங்க, நாங்கள் இங்கே செய்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு நல்ல மெத்தட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா சரிதானே? ஆகவே கேஸ் ஸ்டடி பார்க்கறது நல்லது. என்ன சொல்றீங்க? ஓகே. அதே போல கற்பித்தல் அறிவு தொடர்பான தகவல்களை நான் உங்களுக்கு இன்னும் நாளைய செஷன்லையும் நான் தர்றதுக்கு இருக்கிறேன்னா சரியா? ஓகேயா? முடியுமா? Okay, sir. Okay, thank you so much, sir. Okay, thank you so much. Tomorrow Thank you, meet. sir. இதே டைம் Thank you, sir. இதே டைம் வருது. கொஞ்சம் வெளியா தொடங்கும் 5:30 அப்படி. Om sir. நான் உங்களுக்கு லிங்க போடுறேன்னா சேம் லிங்க் தான். சேம் லிங்க் பாத்தீங்கன்னா சரியா? ஓகே. Om sir. ஓகே, thank you. Bye bye. Good night. இந்த கேள்விக்குரிய விடையும் ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. எடுத்துறீங்களா? போட்டோ எடுத்துட்டாங்க. போட்டோ எடுத்துக்கோங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பிரயோசனமா இருக்குதா அல்ல போரிங்கா இருக்குதா? 25 பேர் 26 பேர் வாரீங்கள். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிரயோசனமா நல்ல பிரயோசனமா இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. நம்ம நாளைக்கும் வித்தியாசமான கேஸ் ஸ்டடியை கொண்டு வரேன்னா சரி தானியா? தேங்க்யூ சார். Okay, thank you very much, sir. வெல்கம். பை பை. குட் நைட்.